ஹalleluya 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 சொல்லுவோம் ஹalleluya hallelujah. We worship you, Lord, we praise you. Hallelujah, hallelujah. தகப்பனே, உம்முடைய மகிமையான பிரசன்னத்துக்காக இந்த காலவெளியிலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை துதிக்கும்படியாக, உம்மை பாடும்படியாக, உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக இந்த நாளில் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த தருணத்துக்காக, ஸ்லாக்கியத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இணைந்திருக்கிற, இணைய போகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளோடும் நீர் இடைப்படுவீராக. நீர் ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தின் மூலமாக இடைப்படுவீராக, உம்முடைய வார்த்தையின் மூலமாக இடைப்படுவீராக. அவர்களுடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியத்தக்கதாய் பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு கூட நீர் பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். முழு ஆராதனையும் உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே, உம்முடைய ஆளுகைக்குள்ளே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த காலை ஆராதனைக்கு வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் சில பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. இந்த மாதிரியான கடினமான சூழ்நிலையின் மத்தியிலும் ஆண்டவரை நாங்கள் உங்களை போற்றுகிறோம், உம்மை போற்றி பாடுகிறோம். ஏன்னா நீங்கள் தான் எங்களுக்கு கன்மலை, நீங்கள் தான் எங்களுக்கு கேடகமாக இருக்கிறீர்கள். வேற எதுவும் எங்களுக்கு கேடகம் இல்லை, எங்களை பாதுகாக்க முடியாது. நீர் ஒருவரே பாதுகாக்கிறவர். உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றி நாங்கள் பாடுகிறோம். எல்லாரும் இணைந்து எங்களோடு கூட சேர்ந்து பாடும்படி உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். ஹalleluya. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. 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 பெருவெள்ளம் மதிலை மோதி பெருங்காற்று அடிக்கையில், பெருவெள்ளம் மதிலை மோதி பெருங்காற்று அடிக்கையில், எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெருங்கன்மலை நிழலே. எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெருங்கன்மலை நிழலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே, ஜெயமெடுப்போம் உம்மாலே. ஆமென். எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே, ஜெயமெடுப்போம் உம்மாலே. உம்மை போற்றி பாடுவோம்
எங்கள் உயர்ந்த கண்மலையே. ஆமே, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. எம்மை உயர்ந்த ஸ்தானங்களில் வைத்தவ நீர் அல்லவோ. எம்மை உயர்ந்த ஸ்தானங்களில் வைத்தவ நீர் அல்லவோ. கண்மாலை தேனும் வடியும் என்னையோ தருபவ 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 நீர் அல்லவோ. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. ஆமே, உம்மை போற்றி பாடுவோம். க்ளோரி எங்கள் உயர்ந்த கண்மலையே. பெருவெள்ளம் மதிலை மோதி பெருங்காற்று அடிக்கையில். பெருவெள்ளம் மதிலை மோதி பெருங்காற்று அடிக்கையில். எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெருங்கண்மலையின் நிழலே. எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெருங்கண்மலையின் நிழலே. மறுபடி எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெருங்கண்மலையின். இன்னொரு முறை புகலிடம். எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெருங்கண்மலையின் நிழலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம். Thank you Lord. எங்கள் உயர்ந்த கண்மலையே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Wonderful Lord. Hallelujah. 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 உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. அவர் ஒருவரே நமக்கு கண்மலையாக, உயர்ந்த கண்மலையாக, நம்மை பாதுகாக்கிற கண்மலையாக, இந்த பூமியில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளுக்கும் நம்மை பாதுகாத்து, தீங்கு நாளில் அவருடைய கூடாரத்தில் பாதுகாத்து, அந்த கண்மலையின் மேல நம்மை நிறுத்துகிறவர், கண்மலையின் மேல உயர்த்தி வைக்கிறவர். அவரே நம்முடைய கண்மலை. உலகத்தில் யாரையும் எதையும் இந்த நாட்களில் நம்ம நம்ப முடியாது. நம்மை பாதுகாக்கிறதுக்கு ஒருவராலும் முடியாத சூழ்நிலையில கர்த்தர் மாத்திரமே நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் மாத்திரமே நம்மை கேடகமாயிருந்து நம்மை சூழ பாதுகாக்கிறவர். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் இருக்கிறார். பெருவெள்ளம் வருதே, பெருவெள்ளம் மோதி அடிக்குதே, கொடூரமானவர்களின் சீரல் பெருவெள்ளத்தை போல மோதி அடிக்கையில் அவர் புகலிடமாயிருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. தேவன் உங்களுக்கு புகலிடமா இருக்கிறார். சகோதரனே சகோதரியே, இந்த காலை நேரத்தில் அவர் நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் புகலிடமாக, நம்மை சுற்றி பாதுகாக்கிற அக்கினி மதிலாக அவர் நின்று கொண்டிருக்கிறார். அதை உணர்ந்து மறுபடியும் இந்த சரணத்தை பாடுவோம். பெருவெள்ளம் மதிலை மோதி பெருங்காற்று அடிக்கையில் எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலையின் நிழலே. பாடலாமா? எல்லாரும் கரங்களை தட்டி. நாங்கள் பாடுறத நீங்கள் கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்காதீங்க, சரியா? நாங்கள் பாடுறத கேட்டுக்கிட்டு உட்கார்றதுக்கு நாங்கள் பாடலை. நீங்களும் எங்களோடு கூட சேர்ந்து இணைந்து, நீங்கள் வீட்டில் இருந்தாலும் எங்களோடு இணைந்து இந்த பாடலை கேட்டுக்கொண்டே நீங்கள் இணைந்து பாடும்படி உங்களுடைய அன்போடு கூட அழைக்கிறோம். தேங்க்யூ லார்ட். உணர்ந்து பாடுவோம். தேங்க்யூ லார்ட். பெருவெள்ளம்
மதிலை மோதி பெருங்காற்றும் அடிக்கையில் பெருவெள்ளம் மதிலை மோதி பெருங்காற்று அடிக்கையில் எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெருங்கண்மலை நிழலே. ஆமே, எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெருங்கண்மலை நிழலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. 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 ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ மக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Thank you Lord, thank you Lord, thank you Lord. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நமக்கு கண்மலையாய் இருக்கிறவர், புகலிடமாய் இருக்கிறவரே, ஓ மக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, மக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை ஒருபோதும் மறவாதவர், எங்களை ஒருபோதும் மறவாதவர், எங்களை காக்கிறதுல உண்மையுள்ளவர், உண்மையுள்ள தேவனே, எங்களை மறவாமல் காக்கிற நல்ல தேவனே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். இந்த காலவேளை கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை மறக்கிறதே இல்லை, மறக்கவே மாட்டேன். ஏன்னா நான் சொல்லிட்டேன், நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லிட்டேன். அதனால நான் உன்னை மறக்கவே மாட்டேன். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நம்ம மறந்துருக்கலாம், ஆனா கொடுத்தவர் மறக்கலைங்க. வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றாம விட மாட்டார். இந்த காலை நேரத்தில் அதை நமக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறார். வாக்குத்தத்தம் தந்தவர் மறவார். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தையை நிறைவேற்ற மறவார். அந்த பாடலை என்னோட கூட சேர்ந்து, உங்களுக்கு தெரிஞ்சா என்னோட சேர்ந்து பாடுங்க. ஹalleluya, thank you Lord. வாக்குத்தத்தம் தந்தவர் மறவார், வழிகாட்டி நடத்திட மறவார். வாக்குத்தத்தம் தந்தவர் மறவார், வழிகாட்டி நடத்திட மறவார். வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவார். வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவார். அவர் வார்த்தையை நிறைவேற்ற மறவார். மறவார், மறவார், இயேசு மறவார். உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார், இயேசு மறவார். உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். கவலைப்படாதீங்க, மறவார், இயேசு மறவார். உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். Thank you Lord.
மறவார், இயேசு மறவார். உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். வாக்கு தத்தம் தந்தவர் மறவார், வழிகாட்டி நடத்திட மறவார். வாக்கு தத்தம் தந்தவர் மறவார், வழிகாட்டி நடத்திட மறவார். வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவார். வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவார். தம் வார்த்தையை நிறைவேற்ற மறவார். மறவார், இயேசு மறவார். உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார், மறக்கவே மாட்டார். மறவார், இயேசு மறவார். உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். கவலைப்படாதீங்க, யாரும் மறந்திருக்கலாம் உங்களை. உங்கள் உற்றார் உறவினர், பெற்றோர், நீங்கள் பெற்ற பிள்ளைகள், யார் வேணாலும் உங்களை மறந்திருக்கலாம். உங்களை மறவாத ஒரு இயேசு இருக்கிறார், மறக்கவே மாட்டார். கவலைப்படாதீங்க, ஒரு இமைப்பொழுது கூட உங்களை மறக்க மாட்டார். மறந்துட்டாரோ, அவரும் என்னை மறந்துட்டாரோன்னு நினைச்சுக்கிட்டு சிலர் உட்கார்ந்துருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து தான் பேசுகிறார். நான் உன்னை மறக்கிறது இல்லை மகளே, மகனே, நான் உன்னை மறக்கிறதே இல்லை. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். மறவார், இயேசு மறவார். உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார், இயேசு மறவார். உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். உன்னை உருவாக்குனவர் எப்படி மறப்பார்? உன்னை பார்த்து 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 உருவாக்கினார். உன்னை ஒரு நோக்கத்தோடு, திட்டத்தோடு இந்த உலகத்திலே உருவாக்கி வைத்திருக்கிறார். உன்னை கொண்டு மகா பெரிய காரியங்களை இந்த உலகத்தில் செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு உன்னை உருவாக்கினவர். How can he forget? மறக்க முடியாத அவரால். உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். அழைத்தவர் உன்னை மறவார். அபிஷேகம் செய்தவர் மறவார். அழைத்தவர் உன்னை மறவார். அபிஷேகம் செய்தவர் மறவார். மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவார். மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவார். மகிமையின் தேவன் உன்னை மறவார். அப்பா, மறவார், இயேசு மறவார். உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். தேங்க்யூ சொல்லுங்க. மறவார், இயேசு மறவார். உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். மறவார், இயேசு மறவார். தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். எஸ் லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறக்காதவர். ஆமென். ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். தரிசனம் தந்தவர் மறவார்.
தாங்கியே நடத்திட மறவார். தரிசனம் தந்தவர் மறவார். தாங்கியே நடத்திட மறவார். எப்பக்கம் நெருக்கங்கள் உனை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவார். எப்பக்கம் நெருக்கங்கள் உனை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவார். எலியாவின் தேவன் உன்னை மறவார். மறவார் இயேசு மறம். கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார் இயேசு மறவார். உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். மறவார் இயேசு மறவார். உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார் இயேசு மறவார். உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். அழைத்தவர் அழைத்தவர் உன்னை மறவார். அபிஷேகம் செய்தவர் மறவார். Yes Lord. அழைத்தவர் உன்னை மறவார். அபிஷேகம் செய்தவர் மறவார். மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவார். மகிழ்ந்தனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவார். கலங்காதீங்க. மகிமையின் தேவன் உன்னை மறவார். மறவார் இயேசு. ஆவியான உணர்த்தினதுனால இந்த பாட்டை பாடுறேன். ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார் இயேசு மறவார். உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். Thank you Holy Spirit. மறவார் இயேசு மறவார். உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார் இயேசு மறவார். உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே, ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றேன்று நான் பாடுவேன். என்னில் அடங்கா உண்மையா சொல்லுவோம் தேவா என்றென்று நான் பாடுவேன். இந்நாள் வரை, இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே, என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றேன் நான் பாடுவேன். சேர்ந்து பாடுங்க எங்களோட. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். வாழ வயதுள்ளனோரோ
மிகும் வயதால் முதிர்ந்தோர்களோ வாழ வயதுள்ளனோரோ மிகும் வயதால் முதிர்ந்தோர்களோ சபரதல பாலகர் தம் வாயினாலோ பாடி உம்மை போற்றுவாரே என்னில் அடங்கா சோத்திரம் சபரதாரமே என்னில் அடங்கா அத சோத்திரம் தேவா என்று நான் பாடுவேன் இந்நாள் வரை என் வாழ்வில் இந்நாள் வரை செய்தவர் இனிமேலும் செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்நாள் வரை இன்று வரை செய்தவர் நன்மை செய்தவர் நன்மைக்கே என்னில் அடங்காத சோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்காத சோத்திரம் தேவா என்று நான் பாடுவேன். தேவா என்று நான் பாடுவேன். உண்மையா சொல்லுவோமா உள்ளத்தின் ஆழத்துல இருந்து உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம் உங்க பிள்ளைன்ற அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்து உங்களுடைய சமூகத்தில் நின்று உம்மை ஆராதிக்க வைத்தீரே. the greatest blessing, மிகப்பெரிய நன்மை, மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஐயா. Thank you Jesus. நன்றி சொல்லுவோம். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நன்மைக்கே என்னில் அடங்காத ஸ்தோத்திரம் சமரோ துரபாலரா துரோலேலே துராமா சமராகதோ தேவா இதல்போலிகெந்தல் மரா துரே மலா சந்தாரமா துரோ துரோ தென்மாரபா ஸ்ரீதேரபோதலா என்னில் அடங்கா எல்லா நாவுகளும் அவரை புகழட்டும், எல்லா நாவுகளும் அவரை உயர்த்தட்டும், எல்லா நாவுகளும் அவரை துதிக்கட்டும். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றேன். இந்நாள் வரை என் வாழ்விலே தேங்க்யூ ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக, ஓ உம்முடைய நன்மைகளுக்காக, நீ செய்த நன்மைக்கு என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். தேவா என்றென்றும் நான் பாடுவேன். தேவா என்றென்றும் என்றென்றும் என்றென்றும். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் இல்ல ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நான் பாடுவேன், ஒவ்வொரு நாளும் நான் உம்மை துதிப்பேன். தேவா என்றென்றும் நான் பாடுவேன்.
தேங்க்யூ ஃபார் யுவர் ஸ்வீட் பிரசன்ஸ். எங்களை மூடி இருக்கிற உம்முடைய இனிமையான பிரசனத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் வீடுகளிலே இருந்து உம்மை ஆராதிக்கும் பொழுதும் அந்த வீடுகளை, அந்த இல்லங்களை உங்க பிரசனத்தினால நிரப்புகிறதுக்காக ஸ்தோத்திரம், நிரப்பினதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படும். இந்நாள் வரை நன்மை செய்தவர் இனிமேலும் நன்மைகளை செய்ய போதுமானவராக இருக்கிறீர். காரணம் நீர் நல்லவர். நன்மை செய்ததினால் அல்ல, நீர் நல்லவராய் இருக்கிறபடினால் நன்மை செய்கிறீர். நீர் நல்லவர், மாறாதவர். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய காணிக்கைகள் தசமபாகங்களால் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், ஜெபிப்போம். எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உமக்கு கொடுக்கிற ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீர், கொடுக்கிற திராணியை நீர் கொடுத்திருக்கிறீர், கரங்களை நீர் பலப்படுத்தியிருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர் நீர். உம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் நீர் தருவீராக. ஆண்டவரே, பொருளாதாரம் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அது ஒரு பிரச்சனையா இல்லாதபடி கர்த்தாவே சூப்பர் நேச்சுரலா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உம்முடைய ராஜ்யத்துக்குள்ள இருந்து அவைகளெல்லாம் உம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் கொடுக்கப்படுவதாக. இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று பொருளாதாரத்தை குறித்து நீர் பேசியிருக்கிறீர், தேவைகளை குறித்து பேசியிருக்கிறீர். கர்த்தாவே, அவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படுவதாக, அந்த ராஜ்யத்துக்குடையே கொடுக்கப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் கரங்களை பலப்படுத்தும், வலுப்படுத்தும். குறைவுகள் எல்லாம் நிறைவாகட்டும். ஒன்றும் குறைவுபடாதுன்னு சொன்னீரே. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு சொல்லியிருக்கிறீரே. அந்த வார்த்தை அப்படியே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. தொடர்ந்து நீர் நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். சில அறிவிப்புகள். நாளை 31ஆம் தேதி, நாளை திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை ஜூன் 4ஆம் தேதி 5 நாட்களுக்கு நம்முடைய சபையின் மூலமாக ஏற்கனவே நான் அறிவித்தது போல சிறு பிள்ளைகளுக்கான விபிஎஸ் விடுமுறை வேதாகம பள்ளி நடைபெற இருக்கிறது. ஆகவே உங்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்கள். ஒவ்வொரு நாளும் காலை 10 மணிக்கு அது ஆரம்பமாகும். ஒவ்வொரு நாளும் காலை 10 மணிக்கு ஆரம்பமாகும். ஆகவே உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பக்கத்தில் இருக்கிற, அருகில் இருக்கிற, உங்களுக்கு தெரிந்த பிள்ளைகளுக்கும் இதை அறிமுகப்படுத்துங்கள். அவர்களும் இதை பார்க்கட்டும், கற்றுக்கொள்ளட்டும். கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்குள்ளே போகட்டும். இந்த சிறு வயதில் இந்த வசனம் விதைக்கப்படுறதுக்கு நாம் பெற்றோர் அதற்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுங்கள். கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை வருங்காலங்களிலே யோசேப்பை போல, தானியேலை போல கர்த்தர் உயர்த்துவார். தேவனுடைய வார்த்தை அவர்களை உயர்த்தும். ஆகவே நாளையிலிருந்து அது ஆரம்பமாகிறது. அதை மனதில் வைத்து கொள்ளுங்கள். 10 மணிக்கு ஆரம்பமாகும். ஒவ்வொரு நாளும் 10 மணி. ஒரு 10 மணிக்கு ஆரம்பித்து 1 மணி நேரத்துக்குள்ளாக அது நிறைவடையும். ஒரு 1 மணி நேரம் மேக்சிமம் நடக்கும். ஆகவே அதை மனதில் வைத்து பிள்ளைகளை பார்க்க ஏற்பாடு செய்யுங்கள். வருகிற செவ்வாய்க்கிழமை 1ஆம் தேதி, செவ்வாய்க்கிழமை ஜூன் மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 6 மணிக்கு வாக்குத்தத்த ஆராதனை ஆன்லைன்லேயே நடக்கும். அதிலும் தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். 1ஆம் தேதி காலை 6 மணிக்கு 6 o'clock 6 மணிக்கு அந்த வாக்குத்தத்த ஆராதனை நடைபெறும்.
ஒரு பாதுகாப்பற்ற உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு ஒரே பாதுகாப்பு கர்த்தர் மட்டும்தான். அதை நான் மறுபடி ஞாபகப்படுத்துகிறேன். நம்ம உலக மக்களைப் போல நம்ம சோர்ந்து போவதோ பயப்படுவதோ நமக்கு தேவையில்லை. கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், நம்மை மறவாதவர், பெருவெள்ளத்துக்கு புகலிடமாய் இருக்கிறவர், நம்ம கூடயே இருக்கிறார் என்கிற ஒரு உணர்வு எப்பொழுதும் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும். எல்லாரும் பயப்படுறது போல நமக்கும் பயம் வந்துடுது பாருங்க. மனிதர்கள் ஹியூமன் பீயிங்ஸாக இருக்கிறதுனால, இந்த உலகத்தில் இருக்கிறதுனால அந்த பயம் நம்மை தொற்றிக் கொள்ளுகிறது. நம்ம சும்மா இருந்தோம்னா பயம் நம்மை தொற்றிக்கொள்ளும். அதுக்கு தான் இதுபோல் வார்த்தைகளை கேட்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். நாமே தனிப்பட்ட விதத்திலே வார்த்தைகளை தியானிக்க வேண்டும். திரும்ப திரும்ப தேவனோடு நம்முடைய நெருக்கத்தை வார்த்தையின் மூலமாக, ஆராதிப்பதன் மூலமாக, துதிப்பதன் மூலமாக நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்போ தான் இந்த இருதயம் பயப்படாமல், சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் இருதயம் அசையாது, என் இருதயம் அசைவதில்லை என்று சொல்லுகிறான். இருதயத்தை அசைக்கிறதுக்கு என்னென்ன வருது பாருங்க உலகத்தில். ஆனால் இருதயம் அசையாமல் இருக்கணும்னா புகலிடமாய் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். விசேஷமாக நம்ம இந்த கடந்த வாரம் நான் சொன்னது போல அதிகமாய் இந்த தொற்றை குறித்தும் நோயை குறித்தும் பேசப்படுகிற வார்த்தைகளை கேட்குறத நிறுத்தணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நியூஸ் பார்க்குறேன்ற பேரில் 24 மணி நேரமும் பயத்தின் வார்த்தைகளை அருமையால காதுக்குள்ளே விடாதீங்க. வார்த்தைகள் மிக வல்லமை உள்ளது என்பதை நான் பல நேரங்களில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். வார்த்தைகள் வல்லமை உள்ளது. அது ஒன்று நமக்கு விசுவாசத்தை கொடுக்கும் அல்லது பயத்தை கொடுக்கும். நான் என் கருத்தை சொல்லலை, பைபிள் அப்படி சொல்லுகிறது, வேதம் அப்படி சொல்லுகிறது. வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப அருமையானே வல்லமை உள்ளது. கவனமாய் நாம் உள்ளே போகணும். நம்மளுடைய காதுக்குள்ளே எந்த வார்த்தைகளை உள்ளே விடுறோன்றதில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். பாருங்கள், ஒரு ஆர்டிக்கிள் ஒன்று வாசித்துக்கிட்டு இருந்தேன். அதில் விதமாய் அந்த தேவனுடைய மனுஷன் எழுதியிருந்தார். அதை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 91 சங்கீதம், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் 5 வாசிக்கிறேன். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். பாருங்க, இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன்னதமானவரின் மறைவிலே இருந்து சர்வ வல்லவரின் நிழலில் தங்கியிருக்கிற மனுஷனை குறித்து சொல்லும் பொழுது ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாரு, பயப்படாதிருப்பாய், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கு பயப்படாதிருப்பாய்னு எழுதப்பட்டிருக்கிறது. அதை அந்த தேவ மனுஷன் விதமாக எழுதியிருக்கிறார். ஒரு எபிரேய பாஷையை படித்தவர். அவர் அந்த கொள்ளை நோய் என்கிற வார்த்தை எபிரேய மொழியிலே டேவர் என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. டேவார், அந்த வார்த்தை கொள்ளை, பிளேக் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. பிளேக், கொள்ளை நோய். அந்த டேவார் என்கிற வார்த்தைக்கு முந்தின வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா மே, எம்இ, மே. இந்த மே டேவார், இது ரெண்டையும் ஒன்றா போட்டா மே டேவார் என்கிற வார்த்தைக்கு ஹீப்ருவில் என்ன அர்த்தம்னா டு ஸ்பீக்னு அர்த்தமா, பேசுறதுன்னு அர்த்தமா, வார்த்தை, பேசுதல். பிளேக் ஆஃப் வேர்ட்ஸ்ன்னு சொல்கிறார். மெடேவார் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா பிளேக் ஆஃப் வேர்ட்ஸ், அதாவது கொள்ளை நோயை காட்டிலும் கொள்ளை வார்த்தைகள், கொள்ளை நோயை குறித்த வார்த்தைகள்
இன்னைக்கு நம்ம காதுகள் அதுதான் விழுந்துக்கிட்டே இருக்குது பாருங்க. மக்களுடைய காதுகளில் எந்த பக்கம் திரும்பினாலும் அதுதான் கேட்டுக்கிட்டே இருக்குது. கர்த்தர் சொல்றாரு, அப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு நீ பயப்படாதிருப்பாய். வார்த்தை கேட்டாலும் நீ பயப்படாத. வார்த்தை கேட்கிறத நீ தவிர்க்கிறது நல்லது. இதுபோல வார்த்தைகளை கேட்கிறத தவிர்க்கணும். பாருங்க, தவிர்க்க வேண்டும். ஒருவேளை அதையும் மீறி உங்கள் காதில் விழுந்தாலும் நீங்கள் பயப்படாதீங்க. ஏனென்றால் நீங்கள் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறீர்கள். சர்வ வல்லவருடைய நிழல் உங்கள் மேலே பட்டுக்கிட்டே இருக்குது. அந்த நிழல் உங்களை விட்டு விலகிறதே கிடையாது. கர்த்தர் உன்னை காக்கிறவர். உன் வலதுபுறத்திலே அவர் உனக்கு நிழலாயிருக்கிறார். அதனால் பயப்படாதீங்க. ஆகவே கொள்ளை நோய் என்பது அவர் சொல்கிறாரு, கொள்ளை நோயை குறித்த வார்த்தைகள். இப்போ அடுத்த வசனம் அது இன்னும் நல்லா அவர் இன்டர்பிரட் பண்ணியிருக்கிறாரு. 7வது வசனம், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவர் 1000 பேர்னு போட்டிருக்கு பாருங்க. அந்த 1000 என்கிற வார்த்தை, ஹீப்ரு வார்த்தை ஏலஃப் என்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏலஃப் ஆக்சுவலாக அது எபிரேய ஆல்ஃபபெட்டில் முதல் எழுத்து, லெட்டர். இந்த ஏலஃப் என்கிற அந்த வார்த்தைக்கு அல்லது அந்த லெட்டருக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. என்ன அர்த்தம்னா, ஃப்ரெண்டுன்னு அர்த்தமா, நண்பன், அல்லது சம்மன் ஹூ இஸ் ஃபெமிலியர் வித், நமக்கு ரொம்ப நெருக்கமான, நமக்கு ரொம்ப பழக்கமான நபர், நண்பன் அர்த்தமா. 1000 அப்படின்னா, 10,000 அப்படின்னா, 10,000 பேர்னு இருக்குது பாருங்க. 10,000 அப்படின்னா the one who is in leadership, தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்கள்னு அர்த்தமா. அப்போ அவர் என்ன சொல்றாரு, உங்களோட நெருங்கி பழகினவர்கள் சொல்லுகிற வார்த்தைகள், தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்கள், தலைவர்களாக இருக்கிறவர்கள். அந்த அமைச்சர் பேசினாருங்க, இந்த துறை செயலாளர் அதை சொன்னாருங்க, இதை சொன்னாருங்கன்னு. இவங்கெல்லாம் தலைமை ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள். இவங்களும் டெய்லி அறிக்கை சொல்கிறாங்க, அது நடந்துச்சு, இங்கே இப்படி நடந்துச்சு, இங்கே இப்படி நடந்துச்சு. பாருங்க, அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் உங்கள் காதில் விழுந்தாலும், அங்கே விழுந்தாலும் போட்டுக்கு பாருங்க. அவர் அது அப்படி அர்த்தம் சொல்கிறாரு, அப்படி இன்டர்பிரட் பண்ணுறாரு. உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, பழக்கமானவங்க சொல்கிற வார்த்தைகள் உங்கள் காதில் விழுந்தாலும், உங்களை தலைமை தாங்கி நடத்துகிறவர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் உங்கள் காதில் விழுந்தாலும், அவர்களுடைய பேச்சு உங்கள் காதில் விழுந்தாலும், அவர்கள் இந்த கொள்ளை நோயை குறித்து அவர்கள் சொல்லுகிற பயத்தின் வார்த்தைகள் உங்கள் காதில் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. என்ன அருமையான வாக்குத்தத்தம் பாருங்க. இந்த காலத்துக்கு ஏற்ற வாக்குத்தத்தம், இந்த காலத்துக்கு ஏற்ற வார்த்தை, சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை கர்த்தர் நம்மோட பேச விரும்புகிறார். வார்த்தைகளை கேட்குறத நிறுத்துங்க அருமையானவர்களே. தவிர்க்க முடியாமல் இந்த மாதிரி சிலர் பேசினாலும், இந்த வார்த்தைகள் உங்கள் காதில் விழுந்தாலும் அது உங்களை அணுகாது. இன்றைக்கு நல்ல செய்தி சொல்கிறேன். உலகத்தில் என்னென்னமோ செய்தி சொல்கிறாங்க, நான் நல்ல செய்தி சொல்கிறேன். இந்த தொற்று குறைந்து கொண்டே வருகிறது. இயேசுவின் நாமத்தில் நம்ம தேசத்தில், நம்ம மாநிலத்தில் இது குறைந்து கொண்டே வருகிறது. இது குறைந்து ஒன்றுமில்லாமல் போயிடும். நிச்சயமாக அருமையானவர்களே, இது ஒன்றுமில்லாமல் போயிடும். நம்முடைய தேவன் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார், உயிருள்ளவராக இருக்கிறார். அதனால் பயப்படாதீங்க, கலங்காதீங்க, அதே நேரத்தில் அலட்சியமாக இருக்காதீங்க. கடந்த வாரம் சொன்னது போல் நாம் நம்மை எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டுமோ அப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதுக்கு மேல் நம்மை நிழலாய் இருந்தவர் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்முடைய தேசத்துக்காக, நம்முடைய தமிழ்நாட்டுக்காக, அருமையான வியாதியிலே படுத்திருக்கிற, சுகவீனத்தில் இருக்கிற மக்களுக்காக, பலவீனத்தில் இருக்கிற மக்களுக்காக, மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் இருக்கிற மக்களுக்காக ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம். எங்கள் நல்ல பிதாவே, உன்னதமானவரே, சர்வ வல்லவரே, நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். சபையாய் உம்முடைய பிள்ளைகளாய் வருகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தகப்பனே, இந்த சூழ்நிலைகளை மாற்ற வல்லவர் தேவரீர், சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அதை நாங்கள் அறிக்கையிடுகிறோம், அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தாவை, மருத்துவமனைகள் படுத்திருக்கிற மக்கள் மேல் உம்முடைய கரம் இந்த நேரத்தில் நீட்டப்படுவதாக, உம்முடைய வல்லமை பாய்வதாக. ஆண்டவரே, வீடுகளிலே படுத்திருக்கிற மக்கள் கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தில் அவர்கள் மேல் உம்முடைய கரம் படுவதாக.
மரண பயத்தோடு ஆண்டவரே இந்த காலங்களை கடத்தி கொண்டிருக்கிற மக்கள் மேலே உம்முடைய வல்லமை பாய்வதாக, ஜீவனுள்ள தேவனுடைய கரம் அவர்கள் மேல் படுவதாக என்று நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மரண பயத்தில் இருக்கிறவர்களை விடுதலையாக்கும்படிக்கு மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் மாறின இயேசுவே, உம்முடைய நாமத்திலே நாங்கள் வருகிறோம். பிள்ளைகளை மரண பயத்திலிருந்து விடுதலையாக்குவீராக. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்கிற உள்ளத்தினுடைய அந்த பயம், அந்த தவிப்பு இயேசுவின் நாமத்தில் நீங்கி போவதாக. சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் நீர் சிலுவையிலே சம்பாதித்த அந்த ஜீவனையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக நாங்கள் அனுப்புகிறோம். ஆண்டவரே, மரணத்தின் சக்திகளை நாங்கள் அழிக்கிறோம். ஜீவாதிபதியாகிய நீர் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கிரியை செய்வீராக. தொடர்ந்து நீர் உங்களோடு கூட உம்முடைய வார்த்தையின் மூலமாய் பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு போகலாம். சங்கீத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 29, சங்கீதம் 29:10. 29ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்றார் பாருங்க, கர்த்தரை ராஜாவாய் அவர் தன்னுடைய மனக்கண்களை பார்த்து அவர் பேசுகிறார். நம்முடைய தேவன் அடிப்படையிலே ராஜா என்பதை நீங்கள் மனதிலே பதிக்க வேண்டும். ராஜாதி ராஜா. அவர் ஏதோ ஒரு சன்னியாசி இல்லை, பாருங்க, அவர் ஒரு பெக்கர் கிடையாது, ஒரு பிச்சைக்காரர் கிடையாது. ராஜா என்பதை மனதிலே ஆழமாய் பதிக்கணும். வானம், பூமி, சூரியன், சந்திர, நட்சத்திரங்கள், அண்ட சராசரத்தையும் ஆளுகை செய்கிறவர், ஆண்டு கொண்டிருக்கிறவர். அவர் சொல்றார், ராஜாவாக கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். பாருங்க, நமக்கு அது புரிகிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஏன்னா நம்மை ஆளுகை செய்கிறவர்கள் எல்லாம் மக்கள் தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து 5 வருஷம் உட்கார வைக்கிறாங்க. பிரதமராக இருக்கலாம் அல்லது முதலமைச்சராக இருக்கலாம். இவர்களெல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க. எந்த மக்கள் ஓட்டு போட்டாங்களோ அதே மக்கள் ஓட்டு போட்டு சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிற ஆளை கீழே இறக்கிடலாம். இவங்களே ஓட்டு போட்டு உட்கார வச்ச மக்கள் இவங்களே ஓட்டு போட்டு கீழே இறக்கி உட்கார வச்சிடலாம். ஆனால் ராஜாக்களை மக்கள் ஓட்டு போட்டு உட்கார வைக்கிறது இல்லை. கவனிங்க, ராஜாக்கள், கிங்ஸ் அண்ட் குயின்ஸ், அவர்கள் எல்லாரும் மக்களால் ஓட்டு போடப்பட்டு உட்கார வைக்கிறது இல்லை. அவர்கள் அந்த ராஜ்யத்தை அவங்க தான் உருவாக்கி இருக்கிறாங்க, அல்லது அந்த ராஜ்யத்தை அவர்கள் தான் ஜெயித்து தங்களுடையதாய் மாற்றி இருக்கிறார்கள். ஆகவே ராஜாக்களை யாரும் உட்கார வைக்கிறதும் கிடையாது, ராஜாக்களை யாரும் கீழே தள்ளவும் முடியாது. ஒருவர் ராஜாவாக இருக்கிறார்னா, ஒரு கிங்டம், யுனைடெட் கிங்டம்னு சொல்கிறோம். இந்த மாதிரி கிங்டமில், ராஜ்யத்திலே ராஜாவாக இருக்கிறவர்கள் அவங்க சாகிற வரைக்கும் அவங்க தான் ராஜா. அவர்கள் மரிக்கிற வரைக்கும் அவங்க தான் இருப்பாங்க. அவர்கள் மரித்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆளுகை அல்லது அந்த சிங்காசனம் அல்லது அந்த ராஜ்யம் அவங்க சந்ததிக்கு போயிடும். அவ்வளோதான். இது மாறாத ஒரு பிரமாணம். பாருங்க, ராஜாக்களை யாருமே உட்கார வைக்கிறதோ கீழே தள்ளுறதோ முடியாது. அந்த உலகத்தில் இருக்கிற ராஜாக்கள் அவர்கள் மரித்து விடுவார்கள். அவர்களுக்கு மரணம் என்ற ஒன்று இருக்கிறது, அவர்களுக்கு முடிவு என்ற ஒன்று இருக்கிறது. ஆனால் வானாதி வானங்கள் கொள்ளாத நம்முடைய ராஜாதி ராஜாவுக்கு மரணமே கிடையாது, அவருக்கு மரணமே கிடையாது. ஆகவேதான் சங்கீதக்காரன் அந்த வெளிப்பாட்டோட சொல்றான், நம்ம ராஜா, நம்மை ஆளுகிற, இந்த முழு அண்ட சராசரத்தை ஆளுகிற கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக இருக்கிறார். என்றென்றைக்கும் அவர் தான் ராஜா. அவர், அருமையானவர்களே, இந்த உலகம் தோன்றினது முதல் அவர் தான் ராஜாவாக இருக்கிறார். இன்னும் சந்ததி சந்ததியாய், தலைமுறை தலைமுறையாய் இந்த உலகம் முடிவுக்கு நித்தியம் வந்த பிறகும் நித்தியமாய் அவர்தான் ராஜாவாக இருக்க போகிறார்.
அந்த ராஜாவின் ஆளுகைக்குள்ள தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். அந்த ராஜ்யத்துக்குள்ள தான் நீங்களும் நானும் இருக்கிறோம் என்கிறதை மறந்து போகக்கூடாது. அருமையானவர்களே, ராஜ்யத்தை குறித்து நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் தேவன் இந்த ராஜா மனிதனை உருவாக்கின பொழுது தம்முடைய பிள்ளையாகிய ஆதாமுக்கு மதத்தை கொடுக்கல, மத சம்பிரதாயங்களை கொடுக்கவில்லை, ஆளுகையை கொடுத்தார், ராஜ்யத்தை கொடுத்தார். மனிதன் பாவம் செய்த பொழுது அவன் பிரதானமாக இழந்தது அந்த ராஜ்யத்தை இழந்து விட்டான். ராஜ்யத்தை இழந்ததுனால எல்லா ஆசீர்வாதமும் போய்விட்டது, எல்லா நன்மைகளும் போய்விட்டது. உலக பிரகாரமான, சரீர பிரகாரமான, பொருளாதாரத்துக்கு அடுத்த, குடும்பத்துக்கு அடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் இழந்து போயிட்டான், இழந்துட்டான். காரணம், ராஜ்யத்தை இழந்து விட்டான், ஆளுகையை இழந்துட்டான். இப்போ மனிதனுக்கு மறுபடியும் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வரணும், உலக பிரகாரமான, சரீர பிரகாரமான எல்லா நன்மைகளையும் அவன் அனுபவிக்கணும்னா, நன்மைகளுக்கு பின்னால் போனால் அனுபவிக்க முடியாது, ஆசீர்வாதங்களுக்கு பின்னால் போனால் அனுபவிக்க முடியாது, அதை தேடிக்கிட்டு போனால் அனுபவிக்க முடியாது. அதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிற, ரூட்டாக இருக்கிற ராஜ்யத்தை தேடுங்கள். அதனால தான் இயேசு சொன்னார், ராஜ்யத்தை தேடுங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். அப்பொழுது இவைகளெல்லாம் நீங்க கேட்காமலே, கவனிங்க, நீங்க அழாமலே, நீங்க இதுக்காக புலம்பாமலே ராஜ்யத்தை தேடுகிற மக்களுக்கு அது கூடயே இவைகளெல்லாம் உள்ள வந்துவிடும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இதை தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய சபை மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆசீர்வாதத்தை தேடுகிறவர்களாய் அல்ல, நன்மைகளை தேடுகிறவர்களாய் அல்ல. எங்க நமக்கு நன்மை கிடைக்கும், எங்க நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், யார் நமக்கு கொடுப்பா? ராஜ்யம், ஆளுகை, ஆளுகையை தேட வேண்டும், ராஜ்யத்தை குறித்து படிக்க வேண்டும், ராஜ்யத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம் என்கிற உணர்வு நமக்கு தேவை. ஆகவேதான் ராஜ்யத்தை நாம் அதிகமாக இந்த நாட்களில் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ராஜ்யத்தில் மிக முக்கியமான நபர், ராஜ்யத்திலே முதன்மையான நபர், ராஜ்யத்துக்கு மையமாய் இருக்கிறவர் ராஜா என்பதை மனதில் வைக்கணும். ராஜாவை எடுத்துட்டா ராஜ்யமே கிடையாது, அவ்வளவுதான், ஃபினிஷ்ட். ராஜாவை எடுத்துட்டீங்கன்னா, ராஜாவை ஓரம் தள்ளிட்டீங்கன்னா ராஜ்யமே கிடையாது, ராஜ்யத்துக்கு முற்றுப்புள்ளி வந்துடும். ஆகவே ராஜ்யத்துடைய மையம், சென்டர் ஆஃப் கிங்டம் இஸ் அவர் கிங். ராஜ்யத்துடைய மையமாக இருக்கிறவர் ராஜா. அவர்தான் மையம்னா என்ன? சோர்ஸ். அவர்தான் ஆதாரம், அவர்தான் மூலாதாரம். அவர்கிட்ட இருந்து தான் எல்லாமே ராஜ்யத்துக்கு வருகிறது. அவரிடத்திலிருந்து தான் சமாதானம் வருகிறது, அவரிடத்துல தான் சந்தோஷம் வருகிறது, அவரிடத்தில் தான் நிம்மதி வருகிறது, அவரிடத்திலிருந்து தான் ஆறுதல் வருகிறது, அவரிடத்திலிருந்து வருகிறது தேர்தல் வருகிறது, அவரிடத்திலிருந்து தான் பணம் வருகிறது, அவரிடத்திலிருந்து தான் சுகம் வருகிறது. எல்லாவற்றுக்கும் மையம், சோர்ஸ், சென்டர், கிங் என்பதை மனதிலே பதிக்க வேண்டும். அதை விளக்குவதற்காக ஒரு வசனம், அருமையான வசனம் வாசிக்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம், திருப்பவும் ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 36வது வசனம். ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 36வது வசனம், கடைசி வசனம். சகலமும் சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. கர்த்தரை பற்றி, ராஜாவை பற்றி எழுதியிருக்கிறாங்க பாருங்க. சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. எல்லாமே அவர், அவரை சுற்றிதான் முழு உலகமும் சுழலுகிறது. விசேஷமாய் ராஜ்யம் அவரை சுற்றி சுழலுகிறது. ராஜ்யத்தின் மக்கள் அவரை சுற்றி சுழல வேண்டும். ராஜ்யத்துடைய மக்களுடைய எண்ணங்கள், சிந்தைகள் எல்லாம் ராஜாவை சுற்றி சுழல வேண்டும். இது ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இந்த வசனம் இன்னும் தெளிவா எழுதப்பட்டிருக்கிறது. அதை நான் வாசிக்கிறேன். எவ்ரிதிங், இதே வசனம் இந்த 11:36 எழுதப்பட்டிருக்கிறது. எவ்ரிதிங் கம்ஸ் ஃப்ரம் ஹிம். எல்லாமே அவரிடத்திலிருந்து வருகிறது. எல்லா நன்மையான ஈவும் எழுதப்பட்டிருக்கிறது. நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. எல்லா நன்மைகளும், மனிதனுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும், எவ்ரிதிங் கம்ஸ் ஃப்ரம் ஹிம். அதனால்தான் அவரை மையமாய் வைக்கணும். வாழ்க்கையில் அவரை சென்டரில் வைக்கணும். பாருங்க,
அதுதான் பேச போகிறேன் இன்னைக்கு தொடர்ந்து. அவர்கிட்ட தான் எல்லாமே வருகிறது. சகலமும், எவ்ரிதிங் கம்ஸ் ஃப்ரம் ஹிம், எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் த்ரூ ஹிம். நம்முடைய வாழ்க்கையில எல்லா நல்ல காரியங்களும் அவர் மூலமாய் நடக்கிறது, அவர் மூலமாய் நடக்கிறது. அதுக்கப்புறம் கடைசியாக எழுதப்பட்டிருக்கிறது, எவ்ரிதிங் எண்ட்ஸ் அப் இன் ஹிம். எல்லாமே அவருக்குள் முடிகிறது. அவரிடத்திலிருந்து வருகிறது, அவராலே நடக்கிறது, அவருக்குள் முடிகிறது. எதுக்கு இந்த வசனத்தை சொல்றேன்னா, he is everything. கர்த்தர் தான் எல்லாமே. வாழ்க்கையில எல்லாமே கர்த்தர். மனுஷன் என்ன நினைக்கிறான்னா, எல்லாம் தான் நினைக்கிறான். எல்லாம் நான் தான், எல்லாம் என் மூளையை செலவழிக்கணும், என் உழைப்பை கொடுக்கணும், நான் படாத பாடுபட்டு அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு தன்னை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறான் மனிதன். மிகப்பெரிய அருமையான அபத்தமான ஒரு வாழ்க்கை. ராஜ்யத்தில் இருக்கிறவர்கள், ராஜ்யத்தின் குடிமக்கள், ராஜ்யத்தின் பிள்ளைகள், இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், உங்களுக்கு எல்லாமே நீங்க இல்லை, எல்லாமே அவர். அவருக்கு தான் எல்லாமே நீங்க. அவரை பொறுத்தளவில் எனக்கு எல்லாம் நீ தான் பண்றாரு. ஆனால் நம்ம என்ன சொல்லணும்னா, எனக்கு எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே. அதான் ஒரு பழைய பாடல் இருக்கிறது, எல்லாம் என் இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எல்லாம் அவரே. பெரிதாயினும் சிறிதாயினும் எல்லாம் அவரே. பாருங்க, எல்லாம் அவர். அவரை சுற்றி சுழல வேண்டும், அவர்தான் மையம். இப்போ அவரை மையமாய் வைத்து வாழுகிறவர்கள், அவர்தான் மையம் என்கிற உணர்கிறவர்கள் வாழ்க்கையில் பாருங்க அவருடைய டைரக்ஷனை பெற்று தங்கள் வாழ்க்கையை நடத்தி செல்ல ஆரம்பிக்கிறார்கள். ஏன்னா அவர் தான் கைட் பண்ண வேண்டியது இருக்கிறது, அவர் தான் லீட் பண்ண வேண்டியது இருக்கிறது, அவர் தான் நம்மை அந்த மையம் தான் நம்மை கண்ட்ரோல் பண்ணுகிறது. அவருடைய டைரக்ஷன், ஒரே டைரக்ஷன், ஒரே பாதை, சரியான பாதையில் அவர் நம்மை நடத்துகிறார். அவருடைய நடத்துதலை பெறாம இந்த சுயம் ஆளுது பாருங்க. சிலரை சுயமே நடத்துது. இவர்கள் சுயத்தினால் நடத்தப்படுகிறார்கள். இவங்களுக்கு மையம், இவங்க தான் மையம், அவர் இல்லை. இது ரட்சிக்கப்பட்டவர்களாக கூட இருக்கலாம், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கூட சில நேரம் சுயம்தான் அவர்களை வழிநடத்துகிறது. அப்படி வழிநடத்தப்படுகிறவர்கள் பாருங்க, அவங்களுக்கு ஒரு பாதை இல்லை, 1000 பாதை, 1000 எண்ணங்கள், 1000 சந்தை. பாருங்க, இவங்க நடத்துகிறோன்னு நினச்சிக்கிட்டு இவங்களாம் நடத்தும் போது என்ன நடக்குதுன்னா, சில நேரங்களில் சுற்றி இருக்கிறவங்களாம் இவங்களை நடத்த ஆரம்பிச்சிடுறாங்க. சுற்றி இருக்கிற அப்போ பெரியப்பா, சித்தப்பா, மாமே, மச்சனை எல்லாரும் இவங்களை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருடைய கண்ட்ரோலுக்கு இவங்க போயிடுறாங்க. அப்போ படாத பாடு பாருங்க. ஒரு கட்டம் வரும்போது எங்கேயுமே போய் சேரலை, ஒன்றுமே வாழ்க்கையில் நடக்கலைன்ற இடத்துல விரக்தியின் விளிம்பிலே வந்து நின்று விடுகிறார்கள். அதனால தான் சுயம் உங்களை நடத்துறதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நீங்களே உங்களை நடத்த முடியாது. நன்றாய் தெரிந்து கொள்ள வேண்டும், நாமே நம்மை நடத்த முடியாது. சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் நடத்துவார். அப்படின்னா என்னன்னா, அவர் இல்லாமல் நம்ம நடக்க முடியாதுன்னு அர்த்தம். அவர் இல்லாமல் நடக்க முடியாது. இவைகளை கற்றுக்கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்குது. இந்த பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, நானே என்னை நடத்தினது போதும், எனக்கு 1000 எண்ணங்கள், 1000 சந்தை. எனக்கு தூங்கி எழுந்திரிச்சா, ஒவ்வொரு நாளும் தூங்கி எழுந்திரிச்சா ஒரு புது புது எண்ணங்கள் வருது, புது புது பாதை வருது, புது புது டைரக்ஷன் எனக்கு கிடைக்குது. கிடைச்ச டைரக்ஷன் எல்லாம் போய் பார்த்து எல்லாமே ஃபெயிலியர் ஆகும் பொழுது, அருமையானே, மகா பெரிய வேதனை, மகா பெரிய கஷ்டம். வேதம் அதை சொல்லுகிறது. வாசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். நீதிமொழிகள் 19. நீதிமொழிகள் 19:21. மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே
ஆலோசனையே, வழி நடத்துதலே நிலை நிற்கும். எப்படி ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. மனுஷன் சுயமா சிந்திச்சான்னா, அங்க எழுதப்பட்டிருக்குது பாருங்க, மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணம் இல்லை, எண்ணங்கள். ஏன்னா அவ்வளவு வரும், அநேகம் எண்ணங்கள், அநேகம். நிறைய நினைக்கிறான், நிறைய டைரக்ஷன்ல போறான் மனுஷன், பல திசைகள்ல அவன் ஓடுறான் பாருங்க. தன் வாழ்க்கைய எப்படி எப்படியோ நடத்தி கொண்டிருக்கிறான். மனிதன் மனசுக்கு வந்தபடியெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனா எது நிலை நிற்க போகுது? நிலை நிற்கிறதுனா எது உண்மையிலேயே பலிக்க போகிறது, எது நடக்க போகுது, அல்லது எது சக்சஸ் ஆக போகுதுன்னா, உங்களை குறித்து உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற யோசனை, கர்த்தர் வைத்திருக்கிற ஆலோசனை, கர்த்தர் நடத்துகிற பாதை தான் சக்சஸ் ஆக போகுது. அதனால தான் எழுதப்பட்டிருக்கிறது, மனுஷனுடைய எண்ணங்கள் பன்மையில் சொல்லிட்டு, கர்த்தருடைய யோசனைகள் இல்லை, கர்த்தருடைய யோசனையே, சிங்குலர், ஒரே பாதை, சரியான பாதை, அவர் காண்பிக்கிற பாதை. இது அவரை மையமா நினைச்சாதான், அவர் தான் என் வாழ்க்கையில சென்டர். அந்த ராஜா தான், இந்த ராஜ்யத்துக்கே அவர் தான் சென்டர். ராஜ்யத்தில் இருக்கிற மக்களுக்கு அவர் தான் மையம். அவர் தான் என்னை டைரக்ட் பண்ணணும், அவர் தான் என்னை வழி நடத்தணும், அவருடைய வழி நடத்துதலுக்குள்ள தான் நான் போகணுன்ற அந்த இடத்துக்கு வரும் பொழுது, அருமையானவர்களே, சரியான பாதையிலே நம்மை அவர் நடத்துகிறார். அவர் மையமாக இருந்து நடத்துகிறார். ரட்சிக்கப்பட்ட மக்கள் கூட சுயத்தினாலே வழிநடத்தப்படுகிறார்கள். சுயத்தினாலே வழிநடத்தப்படும் பொழுது பலவிதமான கடினமான சூழ்நிலைகள் வாழ்க்கையில் எழும்ப ஆரம்பிக்கிறது. அவங்க பாதையில் கடினமான சூழ்நிலைகள் எழும்பும் பொழுது, சுயத்தினால் வழிநடத்தப்படுகிறவர்கள் அந்த சூழ்நிலைகளை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, ரியாக்ட் பண்ணுறாங்க. ரியாக்ட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. ரியாக்ட் பண்ணுறது அதாவது எதிர்வினை ஆற்றுதல். சூழ்நிலைகளை பார்த்து எதிர்வினை ஆற்றுகிறார்கள். எதிர்வினை ஆற்றுறதுன்னா என்ன தெரியுமா? சூழ்நிலையை மாற்றுவதற்கான முயற்சி எடுக்காமல், அந்த சூழ்நிலைகளை பார்த்த உடனே அந்த சூழ்நிலை எப்படி நம்மளை வழி நடத்துதோ அந்த விதத்தில் வழி நடத்தப்படுறது, சூழ்நிலை வழி நடத்துறது. அதனால சூழ்நிலைகளை, கடினமான நெருக்கடியான காரியங்களை பார்த்தோன்னே கோபமும் டென்ஷனும் பாருங்க, எரிச்சலும், இதெல்லாம் உள்ளத்துக்குள்ள அப்படியே பொங்க ஆரம்பிக்குது. வார்த்தைகள் கொப்பளிக்கப்படுகிறது. இதெல்லாம் ரியாக்ஷன் காமிக்கிறது. மக்கள் ரியாக்ட் பண்ணுறது, கோபமும் எரிச்சலும். காரணம் என்னன்னா, சூழ்நிலை இவர்களை நடத்துகிறது. ஏன் சூழ்நிலை நடத்துதுன்னா, சுயம் உள்ள மையமாக இருக்கிறது. இவர்களுடைய மையம் சுயம், வாழ்க்கையின் மையம் சுயம். இவங்களுக்கு தேவனிடத்திலிருந்து வழிநடத்துதலை எப்படி பெற்றுக்கொள்றதுன்னு தெரியலை, தேவனை எப்படி மையமாக வைக்கிறதுன்னு தெரியாதனால சுயம்தான். ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, சுயம்தான் இவங்களை வழிநடத்துது. பாருங்க, ஒரு உதாரணத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். வாசிப்போம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம். திருப்பிக் கொள்வோம். யாத்ராகமம் 15. இந்த 15ஆம் அதிகாரத்தில், அருமையானவர்களே, 14ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்து செங்கடல் முன்னால் நிற்குது. அந்த செங்கடலை கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் பிளந்து வெட்டாந்தரையாய் மாற்றி உலர்ந்த தரையிலே நடக்க வச்சு அற்புதமாய் ஜனங்களை வெளியே கொண்டு வந்திருக்கிறார். 14ஆம் அதிகாரத்தில் வெளியே வந்த உடனே இந்த நல்ல சூழ்நிலை, அற்புத சூழ்நிலையை பார்த்த உடனே எல்லாருக்கும் பாட்டு வந்துருச்சு. பாட்டு பாருங்க, சூழ்நிலை நல்லா இருந்தால் பாட்டு பயங்கரமாக வரும். 15 அதிகாரம் பூரா பாட்டு. மிரியாமும் இஸ்ரவேல் ஜனங்களும் சேர்ந்து பாடினார்கள். பாடும்போது கூட பாருங்க என்ன சொல்லி பாடுறாங்க. நம்ம இந்த சங்கீதக்காரன் சொன்னது போல் அவங்களும் சொல்கிறாங்க. 15ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் விதமாக சொல்லுங்க, கர்த்தர் சதா காலங்களாகிய என்றென்றைக்கும் ராஜரீகம் பண்ணுவார்.
ஆளுகையை குறித்து பேசுறாங்க, ராஜாவை குறித்து பேசுறாங்க, ராஜரீகத்தை குறித்து பேசுறாங்க, பாடுறாங்க. பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்குது, பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆராதனையில் பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்குது, சர்ச்சில் பாட்டு நல்லா இருக்குது. எல்லாரும் சேர்ந்து பாடும்போது பாட்டெல்லாம் நல்லா தான் பாடினாங்க. பாடி முடிச்சுட்டு கடந்து போயிருக்கிறாங்க. நம்ம பாஷையில் சொல்லணும்னா வீட்டுக்கு தான் போயிருக்கிறாங்க. ஆனால் அவங்க வீட்டுக்கு போகலை, அவங்க அடுத்த இடத்துக்கு போகிறாங்க, அடுத்த ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே போன உடனே ஒரு பிரச்சனையை சந்திக்கிறார்கள். இப்போ சுயம் இன்னும் வந்து ராஜா உள்ள பாருங்க, ராஜ்யத்தின் ராஜா உள்ள ஆளுகை செய்கிறார் என்கிற அந்த உணர்வு இல்லை பாருங்க. அங்கே போன உடனே ஒரு சூழ்நிலையை சந்திக்கிறார்கள். இப்போ 15 அதிகாரம் 22வது வசனத்தை பாருங்க. 15:22. பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். தண்ணி இல்லை, தண்ணி இல்லாமல் நடக்கிறாங்க. கடினமான சூழ்நிலை தான், வனாந்திரம் தான். கவனிங்க, இன்னும் தண்ணி இல்லாமல் நடக்கிறாங்க. நடந்து போகும்போது 23வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாறா என்று பெயரிடப்பட்டது. கவனிங்க, 3 நாள் தண்ணி இல்லை. இப்போ ஒரு இடத்துக்கு வர்றாங்க, அங்கே கொஞ்சம் தண்ணி இருக்குது. அந்த தண்ணியை வேகமாக போய் குடிச்சு பார்த்தா அது கசக்குது. அவ்வளோதான். ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரியாக்ஷனை காமிக்க, எதிர்வினை ஆற்ற ஆரம்பிக்கிறார்கள். சுயம் ஒரு மனிதனுக்கு மையமாக இருக்கும் பொழுது கடினமான சூழ்நிலைகள் சந்தித்தால் எதிர்வினை ஆற்றுவார்கள். கோபம், எரிச்சல், முறுமுறுப்பு, இதெல்லாம் உள்ள வருதுன்னா இன்னும் மையத்தில் தேவன் வரல பாருங்க. ஒரு விதமாக மத சடங்குகள் போல செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், மதத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு 2 மணி நேரம் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டோம் என்ற திருப்தியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். மதமே கிடையாது. கிறிஸ்தவம் என்பது மதமே கிடையாது. இது மதம் கிடையாது. இது வந்து ஒரு கிங்டம், ராஜ்யம், ராஜ்யத்துக்குள்ளே வாழுகிற வாழ்க்கை. இந்த ராஜ்யத்தினுடைய மையம் ராஜா என்கிற உணர்வு தெருவில் இருக்கிற 1000 பேருக்கு இல்லை. ஆனால் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உங்களுக்கு எனக்கு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். We must be ruled by that King of Kings. அவரால் ஆளுகை செய்யப்படுறதுக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். சுயம் ஆளுது. சுயம் ஆளும்போது ரியாக்ட் பண்ணுறோம். கடினமான சூழ்நிலை வரும்பொழுது ரியாக்ட் பண்ணுறோம். கோபம், எரிச்சல், வார்த்தைகளை கொப்பளிக்கிறோம், அப்படியே பொங்கி வந்துடுது. காலமெல்லாம் ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் பாருங்க. காலமெல்லாம் இந்த ரியாக்ஷனை காமிச்சிக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், எல்லாம் பாட்டு நடக்குது, எல்லாம் நடக்குது. இவங்கெல்லாம் பாட்டெல்லாம் பாடின ஆட்கள் தான் பாருங்க. ஆனால் தேவனுடைய டைரக்ஷனுக்கு நம்மை விட்டு கொடுக்கல. அதுதான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். 24வது வசனம், அப்பொழுது ஜனங்கள் மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். ரியாக்ஷன், இதுதான் ரியாக்ஷன். மக்கள் வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கும் பாருங்க, கடினமான சூழ்நிலைகளை அவர்கள் சந்திக்கும் பொழுது அல்லது மற்றவர்கள் பேசுகிற கடினமான வார்த்தைகளை அவர்கள் சந்திக்கும் போது பாருங்க ரியாக்ட் பண்ணுறாங்க. இன்னொரு விதத்தில் விளங்குற மாதிரி சொல்கிறேன், சூழ்நிலைகள் தான் இவர்களை ஆளுகிறது. இன்னும் விளங்குற மாதிரி சொல்கிறேன், இவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்களா அல்லது முறுமுறுக்கிறார்களா அல்லது கோபப்படுகிறார்களா என்பதை இவர்கள் தீர்மானிக்கல, இவங்க சூழ்நிலை தான் தீர்மானிக்குது. பாருங்க, இவர்கள் கோபப்படுறாங்களா இல்லையான்றதை இவங்க தீர்மானிக்கல. நான் கோபப்படணுமா இல்லையான்றதை நான் தீர்மானிக்கணும். கவனிங்கள், ஏன் என்னுடைய தீர்மானமா இருக்கணும், நான் தீர்மானிக்கணும். சூழ்நிலை தீர்மானிக்க கூடாது. மக்களை சூழ்நிலைகள் தீர்மானிக்குது பாருங்க.
நல்ல சூழ்நிலைகள் வந்துட்டா சந்தோஷமா இருப்பாங்க. அப்போ இவர்கள் சந்தோஷத்தையும் சூழ்நிலை தீர்மானிக்கிறது, கோபத்தையும் சூழ்நிலைகள் தீர்மானிக்கிறது. நல்ல கவனிங்க, நாம் இன்னும் ஆளுகை, தேவன் கொடுத்த ஆளுகையை நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரவில்லை. ஏனென்றால் தேவனுடைய ஆளுகைக்கு நம்மை விட்டு கொடுக்கவில்லை. தேவனுடைய ஆளுகைக்கு விட்டு கொடுத்தாதான் நாம் ஆளுகை செய்ய முடியும். தேவனுடைய ஆளுகைக்கு கீழே நம்ம இருந்தாதான் நமக்கு கீழே இருக்கிற சூழ்நிலைகளை நாம் ஆளுகை செய்ய முடியும். பாருங்க, மதுரைக்கு கலெக்டர் இருக்கிறார், மதுரை மாவட்ட ஆட்சி தலைவர்னு சொல்றாங்க. மதுரை மாவட்டம் முழுவதும் அவருக்கு கீழே இருக்குது, அவர் தான் ஆட்சி பண்ணுகிறார். ஆனால் அவர் முதலமைச்சரின் ஆட்சிக்கு கீழே இருக்கிறாரு, முதலமைச்சரின் ஆளுகைக்கு கீழே இருக்கிறாரு. பாருங்க, நான் தானே மாவட்டத்துக்கு ஆட்சி தலைவர், என்னை யாரும் ஆட்சி செய்யக்கூடாது, யார் சொல்றதை நான் கேட்க மாட்டேன்னு சொன்னார்னா இம்மீடியட்லி அந்த செகண்ட் டிஸ்மிஸ் பண்ணப்படுவார். இவர் 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 வந்து எதையுமே ஆளுகை செய்ய முடியாமல் வீட்டில் உட்காந்துருக்க வேண்டியதான். இவர் ஆளுகை செய்யணும்னா இவருக்கு மேலே இருக்கிற ஆளுகையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதான் பிரின்சிபிள். தேவனுடைய ஆளுகை, தேவனை மையமாய் வைத்து தேவனுடைய டைரக்ஷனில் நம்ம போனாதான் சூழ்நிலைகளை ஆளுகை செய்ய முடியும். கவனிங்க, சூழ்நிலைகளை ஆளுகை செய்ய முடியும். இப்போ 25வது வசனம், யாத்ராகமம் 15:25. மோசே he was the leader. அவர்தான் லீடர், அவர்தான் வழிநடத்தி கொண்டு வருகிறார், தலைவர். இப்போ அவரை பற்றி வேதம் சொல்லுகிறது, மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். மோசேயும் முறுமுறுத்தான் போடல. மோசே பாஸ்டரும் சேர்ந்து முறுமுறுக்க முடியாது. முறுமுறுத்தா கதை ஒன்றும் நடக்காது. சூழ்நிலைகள் மாற்றப்படணும்னா ஒரு ஆளாவது அருமையாலே கர்த்தருடைய ஆளுகைக்கு அல்லது கர்த்தருடைய டைரக்ஷனுக்கு விட்டு கொடுக்க வேண்டும். மோசே கர்த்தரை நோக்கி எதுக்காக கூப்பிட்டான்னா, என்னை டைரக்ட் பண்ணுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு வழியை காண்பிங்க ஆண்டவரே. அவனும் சேர்ந்து முறுமுறுத்துக்கிட்டு இருந்தான்னா என்ன நடந்திருக்கும் பாருங்க, யோசித்து பாருங்க. மோசையும் சேர்ந்து இஸ்ரேல் ஜனங்களோட சேர்ந்து, ஏன்னா அவனும் அலைஞ்சது, அவனும் தான் அலைஞ்சான், அவனும் இவங்களோட சேர்ந்து அலைஞ்சான். அவன் குடிக்கும் போதும் கசப்பாக தான் இருந்தது, மோசை குடிக்கும் போதும் கசப்பாக தான் இருந்தது. ஆனால் அவனுக்கு ஒன்று தெரியும், இப்போ ஆளுகை செய்கிறவர் அவர், எங்களை நடத்தி கொண்டிருக்கிறவர் அவர், எங்களுக்கு மையமாக இருக்கிறவர் அவர். அவனுக்கு ஒரு அறிவு. அதனால தான் ஆண்டவர் இதை இந்த ஜனங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்காக, இன்னும் அவங்களுக்கு விளங்கல்ன்றதுக்காகத்தான் இன்னும் ஒரு 10 அதிகாரங்களுக்கு அப்புறம் 25 அதிகாரம் நினைக்கிறேன், யாத்ராகமம் 25 அதிகாரத்தில் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும்படி மோசைக்கு கட்டளை கொடுக்கிறார். அதை சொல்லும்போது என்ன சொன்னார் தெரியுமா? அவர்கள் நடுவில் நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டு பண்ணுவாயாக. அவர்கள் நடுவில், அதை கண்ணு பார்க்கட்டும். ஆசரிப்பு கூடாரம் எப்போவுமே நடுவில் இருக்கட்டும். ஆசரிப்பு கூடாரம் நடுவில் இருக்குன்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் நடுவில் இருக்கிறார். எங்களுக்கு இந்த ராஜ்யத்துக்கு நடுவிலே கர்த்தர் இருக்கிறார். ராஜ்யத்துடைய மையம் கர்த்தர். இந்த ராஜ்யத்தை வழிநடத்துகிறவர் அவர், இந்த ராஜ்யத்தை கண்ட்ரோல் பண்ணுகிறவர் அவர், இந்த ராஜ்யத்தை கட்டுப்படுத்துகிறவர் அவர், என் வாழ்க்கை கட்டுப்படுத்தி வழிநடத்துகிறவர் அவர் என்கிற அந்த ஒரு அறிவும் உணர்வும் ஜனங்களுக்கு வரணும் தான் அவர்கள் நடுவில் கட்டினார். நடுவில் தான் கட்டினான், நடுவில் தான் இருந்தார். மக்களுடைய பார்வை எப்பொழுதும் மையம், அவர்தான் மையம் என்கிற அந்த உணர்வு வரணும்னு சொல்லி பாருங்க, கவனிங்க. மோசே முறுமுறுத்துக்கிட்டு இருக்கல, மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ஏன்னா இவனுக்கு இவனும் சுயத்தில் தான் இருந்தான். இவனும் கர்த்தர் இவனை கூப்பிடும்போது முழுக்க முழுக்க தன்னை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருந்தான். தன்னை பற்றி தான் அவன் நினச்சிக்கிட்டே இருந்தான். அந்த உள்ளே இருந்த அந்த சுயத்தை கர்த்தர் எடுத்து இவரை உள்ளே வைக்கிறதுக்கு அவர் பெரும்பாடு பட வேண்டியதாயிடுச்சு. அவர் தான் மையம்ன்றதை இவனுக்கு காண்பிக்கிறதுக்கு காமிக்கிறேன், வாஸ்து காமிக்கிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். இங்கே தான் அவனை அழைக்கிறார். அவனை பார்த்து சொல்றாரு, 3:10 வாசிக்கிறேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் இடத்துக்கு அனுப்புவேன், வா என்றார். இப்போ கவனிங்க 11வது வசனம். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோன் இடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான்.
அவன் யாரை பற்றி யோசிக்கிறான்? தன்னை பற்றி தான் யோசிக்கிறான். ஏன் தன்னை பற்றி யோசிக்கிறான்? அவனுக்கு உள்ள அவன்தான் சிங்காசனத்தில் உட்காந்துருக்கிறான். அவன்தான் மையம். ஃபுல்லாக மோசே தான் மோசைக்கு மையமாக இருக்கிறான். நான் ஏமாத்திரம்ன்றான். நான் காமிக்கிறேன் பாருங்க. அவன் நான் ஏமாத்திரம்னு அவனை பற்றி பேசும்பொழுதெல்லாம் கர்த்தர் அவரை பற்றி பேசுவார். வாஸ்து காமிக்கிறேன் பாருங்க. இப்போ 12வது வசனம். அதற்கு அவர், நான் உன்னோட இருப்பேன். அவன் நான் ஏமாத்திரம்ன்றான். இவர் சொல்றாரு, நான் உன்னோட இருப்பேன். நீ இல்லப்பா, நீ இல்லை, உன் திறமை இல்லை, உன் சாமர்த்தியம் இல்லை, நான். அவன் நான்றான், இவர் நான்றார். இந்த அவனுடைய நானுக்கும் இவருடைய நானுக்கும் இடையில தான் போராட்டம் பாருங்க. மனிதனுக்கு இதுதான் போராட்டம். மனுஷன் நான்றான். கர்த்தர் சொல்றார், நீ இல்லை, நான். என்னை எடுத்துக்கோ, என்னை உள்ளவை, என்னுடைய ஆட்சி, என்னுடைய ஆளுகை, என்னுடைய ராஜ்யம்னா என்ன? அவருடைய ஆளுகைக்கு நம்மை டோட்டலாய் அர்ப்பணிப்பது, அவருடைய ஆட்சிக்கு நம்மை அர்ப்பணிப்பது. இவன் நான்றான், அவர் நான். பாருங்க. இப்போ 13வது வசனம். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் அப்படித்தான் பேசுறான், நான் இஸ்ரவேல் புத்திரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன்? நான் என்ன சொல்றது? நான். இப்போ இவன் கர்த்தர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? 14வது வசனம். அதற்கு தேவன், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசையுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். தமிழில் கொஞ்சம் வேற மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க, இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு. இங்கிலீஷை வாஸ்து பார்த்தீங்கன்னா, ஐ ஆம் தட் ஐ ஆம். அவன் ஐன்னு இருக்கிறான். இவர் சொல்றாரு, இட்ஸ் நாட் யூ பட் ஐ. கர்த்தர் சொல்றாரு, நீ இல்லை, நானே உன்னை அனுப்புகிறேன், நான் அனுப்புறேன். இந்த கர்த்தர் தன்னை அவனுக்குள்ள வைக்கிறதுக்கு முயற்சி பண்றார். அவன் இன்னும் சுயம்தான் பாருங்க, அவனுக்கு மையமாக இருக்கிறது, சுயம்தான் மையமாக இருக்குது. இப்போ கவனிங்க, 4வது அதிகாரம், யாத்திராகமம் 4வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியேனோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்கு வாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான். பேச்செல்லாம் தன்னை பற்றி தான். நான் எப்போ பார்த்தாலும் தங்களை பற்றியே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு ஆள். எப்போதும் நான், எனக்கு மதிப்பு இல்லை, எனக்கு மரியாதை இல்லை, எனக்கு கனம் இல்லை, எனக்கு அது இல்லை, எனக்கு இது, தன்னைத்தான் நான்றாங்கண்ணா. நல்லா தெரிஞ்சுக்கலாம், இன்னும் தேவனுடைய ஆளுகை உள்ள வரல. தேவனுடைய டைரக்ஷன் அதனால கிடைக்க மாட்டேங்குது. இவங்க தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இவங்க தான் தங்களை வழி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. தட்ஸ் வாட் வி சி. இங்கே பாருங்க, மோசே நான் தன்னை பற்றியே தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறான். இப்போ கர்த்தர் அதுக்கு என்ன பதில் சொல்கிறார்? வாசிப்போம். 12வது வசனத்தில் சொல்கிறாரு, 11லேருந்தே வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? நான். திரும்ப அவன் காதில் கேட்குறான். அவன் மனசு, அருமையானவர்களே, அவர் நான்றாரு. இவன் இன்னும் நான்கிட்டு இருக்கான். நீ இல்லை, நான். இந்த ஊழியம் உன்னுடையது இல்லை, என்னுடையது. இந்த எகிப்துக்கு நீ பண்ண போகிற பிரயாணம் அது உன்னுடைய பிரயாணம் அல்ல, என்னுடைய பிரயாணம். அழைப்பு என்னுடையது, அபிஷேகம் என்னுடையது, வல்லமை என்னுடையது. ஜனங்களை வெளியே கொண்டு வர போகிறது நீ இல்லை, நான். உன்னை ஒரு கருவியாக தான் பயன்படுத்த போகிறேன். உனக்குள்ளே இருக்கிற அந்த நானை கொஞ்சம் வெளியே எடு, சுயத்தை வெளியேடு, என்னை உள்ளவை. நான் உன் வாழ்க்கையில் மையன்றதை புரிஞ்சுக்கோ. எல்லாம் செய்கிறது எல்லாம் நான், சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறதுன்றதை புரிஞ்சுக்கோ மோசே. இதை புரிஞ்சுக்கோ. நான்
அப்புறம் சொல்றாரு 12வது வசனம், ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். அவன் நான்றான், இவர் நான்றாரு. இன்னைக்கு வரைக்கும் அதான் மனிதனோடு. அருமையானவர்களே, தேவனுடைய போராட்டம் என்னன்னா, மனுஷன் நான் பார்த்துக்கிறேன், நான் சமாளிச்சுக்கிறேன், நான் சுயநீதி, சுயம், சிங்காசனத்தில் சுயம் உட்கார்ந்துருக்கு. நான் இல்லை ஆண்டவரே, நீங்க என்னை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே, நீங்க என்னை ஆளுகை செய்யுங்க, நீங்க தான் என்னை நடத்தணும். பாருங்க 13வது வசனம், அதற்கு அவன், ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமாக இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். என்ன சொல்றான்னா, மறைமுகமாக என்ன சொல்றானா, என்னைய விட்டுருங்க, நான் என்னைய, ஐ மை மீ, என்னைய விட்டுருங்க, வேற யாரையாவது அனுப்புங்க, வேற யாரையாவது அனுப்புங்க. இப்போ கர்த்தர் சொல்றாரு, ஒரு சகோதரனை உனக்கு வருவான், உன் சகோதரன் ஆரோன், அவன் உனக்கு துணையாக இருப்பான், அவன் உனக்கு உதவியாக இருப்பான். அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு 15வது வசனத்தில், நீ அவனோட பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு. நான், கர்த்தர் பேசுகிறாருங்க, நான், நீ நான்கிட்டு இருக்கிற கதையே நடக்காது. எகிப்திலேருந்து ஒரு ஆள் வெளியே வர முடியாது. இந்த நானை வச்சுக்கிட்டே நீ அங்கே உள்ளே போனேன்னா, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார் என்ற இடத்துக்கு நீ வரும்பொழுதுதான், இனி நான் அல்ல, யெகோவா தேவன் நானே என்று சொன்ன அவர், இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உனக்குள்ள வரணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மோசே, உன்னை குறித்து எனக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது, உன்னை குறித்த பெரிய நோக்கம் இருக்கிறது. ஆனால் திட்டம் நிறைவேறணும்னா நான் உன்னை ஆளுகை செய்யணும், நான் உனக்குள்ள ராஜாவா உட்கார்ந்துருக்கணும், நான் தான் மையம் என்கிறதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஐ ஆம் த சென்டர் ஆஃப் த கிங்டம். மக்களுக்கு இந்த சிங்காசனத்தை விட்டு கொடுக்கறதுக்கு மனசில் பாருங்க, விட்டு கொடுக்கிறவர்கள் வாழ்ந்திருப்பார்கள். அவன் நேரம் எடுக்குது மோசைக்கு. கர்த்தர் சொல்றாரு 15வது வசனம், நீ அவனோட பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு, நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன் என்றார். இந்த இடம் வரும்போதுதான் ஓரளவு அவனுக்குள் இருக்கிற நான் வெளியே போய், இவர்தான் எல்லாம், என் ஊழியம் அவரால், என்னுடைய அபிஷேகம் அவரால், என்னுடைய வழிநடத்துதல் அவரால், எல்லாம் அவரால் நடக்குது. அதனால தான் எகிப்தில் போய் பார்வோன் இருதயம் கடினப்பட்டு அவன் பேசின வார்த்தைகளின் படியெல்லாம், வார்த்தைகளை கேட்கும் போதெல்லாம் மோசே ரியாக்ட் பண்ணலை. உடனே மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். வாஸ்து பாருங்க, பார்வோன் என்ன பேசினாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்போ எல்லாத்துக்கும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள், கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறவர்கள், அதிலே புரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு சுயம் அவங்களை நடத்தலை, தேவன் அவர்களை நடத்துகிறார், தேவன் தான் ஆளுகிறவர் என்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வந்துட்டாங்கன்னு அர்த்தம். இந்த காலவெளியிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆவியானவர் இந்த சத்தியத்தை உங்களுக்குள்ளே புகுத்துவாராக, எழுதுவாராக. நான் இல்லை ஆண்டவரே, நான் இல்லை, என் வாழ்க்கை நடத்துறது நான் இல்லை, நீங்கள், என்னுடைய ஊழியத்தை நடத்துறது நீங்கள், என்னுடைய வியாபாரத்தை நடத்துறது நீங்கள், என் குடும்பத்தை நடத்துறது நீங்கள், என் தொழிலை நடத்துகிறவர் நீங்கள் சொல்கிற டைரக்ஷன், நீங்கள் சொல்கிற டைரக்ஷனில் நான் போகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி அவ்விதமாய் கர்த்தரை நோக்கி பார்க்க பழக வேண்டும். ராஜ்யத்தில் இருக்கிறவர்களுக்கு அதுதான் பழக்கம். அதனால தான் ராஜ்யத்தை குறித்து நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ராஜ்யத்தின் மக்கள் ராஜாவை நோக்கி பார்ப்பார்கள். என்னன்னாலும் ராஜா தான் அவங்களுக்கு ராஜா. இவங்களா உட்காந்து போட்டு மண்டையை போட்டு மூளையை போட்டு பேச மாட்டாங்க. பாருங்க, அந்த நீதிமொழிகள் 19:21 ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மனிதனுடைய எண்ணங்கள் அநேகம்னு போட்டுக்கு பாருங்க. அதை இங்கிலீஷில் சொல்லியிருக்கிறாங்க பிரெயின் ஸ்டார்மிங் தாட்ஸ். அதாவது மூளையை போட்டு பிசைஞ்சு, மூளையை போட்டு வருத்தி, அப்படியே என்ன செய்யலாம், ஏது செய்யலாம், என்ன பண்ணலான்னு மனுஷன் போட்டு மூளையை பிசைறானா. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு அவைகளெல்லாம் ஃபெயிலியர், அதெல்லாம் யூஸ்லெஸ். கர்த்தருடைய வழி நடத்துதலே, கர்த்தருடைய யோசனையே
நிலை நிற்கும். அதான் சக்சஸ் ஆக போகிறது. ஆகவேதான் மக்களுக்கு தெரியல, இன்னும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியல, ஆனால் மோசைக்கு தெரியுது. மோசே முறுமுறுக்கலை, அவனும் சேர்ந்து முறுமுறுத்துக்கிட்டு இருந்தான்னா வருஷக்கணக்காக அங்கேயே தான் நின்றுக்கிட்டு இருந்திருக்கணும். மாறாதான், கசப்பு தான், மோசே தான், கர்த்தர் தான், எந்த மாற்றமும் வந்திருக்காது. மோசே மாத்திரம் கர்த்தரை நோக்கி கூப்பிடலைனா ஒரு மாற்றமும் நடந்திருக்காத. அருமையானவர்களே, மாற்றங்களை ஏற்படுத்தும்படி அழைக்கப்பட்டவர்கள் நீங்கள். சூழ்நிலைகளை மாற்றும்படி அழைக்கப்பட்டவர்கள். எப்படி மாற்றப் போகிறோம்? அவருடைய டைரக்ஷன், அவரை மையமாக வைத்து அவருடைய டைரக்ஷனை கேட்டு அதன்படி செய்யும் பொழுது, ஆக்ட் பண்ணும் பொழுது, ரியாக்ட் பண்ணும்போது இல்லை, ஆக்ட் பண்ணணும். ஆக்ட் செயல்படுத்தணும். அவருடைய டைரக்ஷனை கேட்டு அதை செயல்படுத்தும் பொழுது, ஆக்ட்னா நடிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது, அதை பற்றி பேசலை. ஆக்ட்னா ஆக்ஷன், அதாவது செயல்படுத்துறது. எதை செயல்படுத்தணும்? அவர் என்ன சொல்றார்? மரியாள் சொன்னா காணா ஒரு கல்யாண வீட்டில், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். எல்லாம் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன செய்யறது, ஏது செய்யறது, குறைஞ்சு போச்சே, திராட்சரசம் குறைஞ்சு போயிடுச்சே, என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம்? உங்கள் ரியாக்ஷன்லாம் அங்கே ஒன்றும் வேலைக்கு நடக்காது. நீங்கள் முறுமுறுக்கிறதுனால மாறாவின் கசப்பு மாறப்போகிறதில்ல. அழுகிறதுனால, புலம்புறதுனால, எரிச்சல் படுறதுனால, அருமையான டென்ஷன் ஆகிறதுனால இன்னும் கொஞ்சம் கசப்பாக மாறுமே தவிர கசப்பு இனிப்பாக மாறப்போகிறதே கிடையாது. டோன்ட் ரியாக்ட். தெரிந்து கொள்ள வேண்டும். ராஜ்யத்துக்குள் இருக்கிறவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ராஜாவின் வழிநடத்துதலுக்கு தங்களை ஒப்புக் கொடுத்தவர்கள் புரிந்து கொள்ளணும். ராஜாவின் வழிநடத்துதலை அறிஞ்சிட்டோம்னா இதை புரிஞ்சுக்கிறோம், ரியாக்ட் பண்ண மாட்டோம். இப்போ மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் டைரக்ட் பண்ணுறாரு பாருங்க. கர்த்தருடைய டைரக்ஷன், மையமாக இருக்கிற கர்த்தர். இவனுக்கு நல்லா தெரியும் இந்த வனாந்தரம், மாறா, கசப்பு, இதெல்லாத்துக்கும் மேலே ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் எங்களை வழி நடத்திக்கிட்டு இருக்கிறார். அவர் தான் மையம். அவர் தான் என்னை கூப்பிட்டுருக்கிறார். நான் உன்னோட இருப்பேன்னு சொல்லி, நான் உன் வாயோட இருப்பேன்னு சொல்லி, நானேன்னு சொல்லி அவர் என்னை கூப்பிட்டுருக்கிறார். அவர் தான் வழி நடத்துகிறார். அவர் தான் மையம். நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள். எப்போல்லாம் மக்கள் முறுமுறுத்தாங்களோ அப்போல்லாம் என் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவான். இவனுக்கு தெரிஞ்சிருச்சு, கர்த்தரை விட்டால் வேறு வழி இல்லை, தேவனிடத்தில் போகலைன்னா வேறு வழி இல்லை, வேறு அவர் தான் நம்ம டைரக்ட் பண்ணணும், அவர் தான் நமக்கு அற்புதத்தை செய்யணும். கவனிங்கள், மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். டைரக்ஷன், வழி நடத்துதல். பாருங்க, வழி நடத்துதலை கர்த்தர் இந்த காலவெளியிலே உங்களுக்கும் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். சுயத்தை தூக்கி கீழே வைக்கணும். சுயம் மோசைக்கு பாருங்க, 3 அதிகாரத்தில் அந்த சுயம் உள்ளே இருந்ததுனால தான், தேவன் மையமாக இல்லாமல் சுயம் மையமாக இருந்ததுனால தான் பயம் வந்தது. பயந்தான். எப்படி போகிறது, பார்வோன்கிட்ட எப்படி பேசுறது, பார்வோனிடத்தில் பேசி எப்படி ஜனங்களை கொண்டு வர்றது, பயம். பயத்துக்கு காரணம் சுயம். பாருங்க, பயம் இருக்கிறதுனால கர்த்தருடைய புயம் என்னன்னு தெரியல, கர்த்தருடைய புயத்தின் வல்லமை அறியாமல் இருந்தான். என்னைக்கு சுயத்தை தூக்கி கீழே வச்சானோ ஓங்கிய புயம், பலத்த கரம் வழி நடத்த ஆரம்பித்தது. இந்த காலவேளையில் நாமும் இந்த இடத்துக்கு வர வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சுயத்தை தூக்கி ஓரமாக வச்சுட்டு, ஆண்டவரே நான் அல்ல, என் டைரக்ஷன் இவ்வளோ நாளும் நானே டைரக்ட் பண்ணி நானே நினச்சி யோசித்து இன்வென்ஷன் கண்டுபிடிக்கிறாங்களாம். மனிதர்கள் புதுசாக கண்டுபிடிக்கிறாங்களாம். பாருங்க, அந்த வசனம் அப்படி போட்டிருக்கு இங்கிலீஷில். இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் மனிதனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம்ன்றத ஒரு டிரான்ஸ்லேஷனில் போட்டிருக்கு. அவர்களுடைய இன்வென்ஷன்ஸ், கண்டுபிடிப்புகள், புதுசாக கண்டுபிடிக்கிறது. அப்படி செஞ்சிடலாமா, இப்படி செஞ்சிடலாமா, இதை செஞ்சிடலாமா, அதை செஞ்சிடலாமா. ஸ்டாப் இட். நீங்கள் புதுசாக கண்டுபிடிக்கிறதுனால ஒன்றும் நடக்க போகிறதில்ல. கர்த்தருடைய யோசனையே சக்சஸ் ஆக போகிறது. கர்த்தருடைய யோசனையே அற்புதத்தை செய்ய போகிறது. கர்த்தருடைய யோசனையே கசப்பை மாற்றப் போகிறது. கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். யோசனை கொடுக்குறாரு பாருங்க. கர்த்தர் மோசைக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராய் மாறிற்று. கவனிங்க,
ஜனங்கள் எல்லாம் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மோசே ஆக்ட் பண்ணுறான், அதாவது செயல்படுத்துகிறான், செயல்படுகிறான். எதிர்வினை ஆற்றுகிறவர்களால் அற்புதத்தை கொண்டு வர முடியாது. கோபப்படுகிறதுனாலையோ டென்ஷன் ஆகிறதுனாலையோ மாறாது, சூழ்நிலை மாறாது. திட்டமாய் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறேன், ஒரு ராஜா இருக்கிறார், அவர் தான் மையம், அவர் தான் என்னை கட்டுப்படுத்துகிறார், அவர் தான் என்னை வழி நடத்துகிறார். என் வாழ்க்கை அவர் கையில் இருக்குது, என் கையில் இல்லை, அவர் கையில் இருக்கிறது. அவருடைய டைரக்ஷனை செயல்படுத்துறதுக்கு தான் நான் இருக்கிறேன். அவர்கிட்ட கேட்கணும். பாருங்க, நம்மை சுற்றி என்ன நடக்கிறதுன்றது முக்கியம் இல்லை, நம்மை சுற்றி என்ன நடக்குதுன்னு முக்கியம் இல்லை, நமக்கு உள்ளே என்ன நடக்கிறது, அதுதான் முக்கியம். நம்மை சுற்றி நடக்கிறதெல்லாம் நம்மை பாதிக்க போகிறதில்லை. என்ன வேணாலும் நடக்கட்டும் நம்மளை சுற்றி. இப்போ நமக்கு உள்ளே என்ன நடக்கிறது அதுதான் நம்மை பாதிக்க போகிறது. இப்போ நமக்கு உள்ள கோபமும் எரிச்சலும் பயமும் பாருங்க, டென்ஷனும் இது உள்ள ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சுன்னா அது நம்மளை பாதிக்க போகுது. சூழ்நிலையை இன்னும் கொஞ்சம் ஒர்சனாக்க போகிறது, இன்னும் கொஞ்சம் மோசமாக்க போகிறது. சூழ்நிலைகள் இன்னும் மோசமாக போகிறது. அது மாறப்போகிறது இல்லை. ஆனால் தேவனிடத்தில் டைரக்ஷனை கேட்டு அதன்படி செய்யும் பொழுது, அது வரைக்கும் கசப்பாக இருந்தது, அந்த மரத்தை தூக்கி வச்ச உடனே, மரத்தை தூக்கி போட்ட உடனே கசப்பு இனிப்பாய் மாறிவிட்டது. இப்போ ஒரு விஷயத்தை சொல்கிறேன் பாருங்க. கர்த்தர் காண்பித்த மரம் அங்கே தான் இருந்தது. ஆனால் அந்த மரத்தை போட்டாதான் இது இனிப்பாகும்னு யாருக்குமே தெரியாது. கவனிங்க, யாருக்குமே தெரியாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தெரியாது, மோசைக்கும் தெரியாது. ப்ராப்ளமுடைய சொல்யூஷன் எங்கே இருக்கிறது? அங்கே தான் இருக்குது, உங்கள் பக்கத்தில் தான் இருக்குது, உங்கள் கிட்ட தான் இருக்குது, நமக்கிட்ட தான் இருக்குது, நமக்குள்ளே தான் இருக்குது, இங்கே தான் இருக்குது. ஆனால் அதுதான் நம்முடைய ப்ராப்ளமை சால்வ் பண்ணுன்றது தெரியாது. இப்போ அந்த மரம்தான் இதை இனிப்பாக்குன்றது இவங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த மரம்தான் இந்த மாறாவின் தண்ணீரை இனிப்பாக்க போகுதுன்றது அவருக்கு தெரியும், ராஜாவுக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு மரம் எந்த மரம்னு தெரியாம இருக்கலாம், ஆனால் அந்த மரத்தை அறிந்த கர்த்தரை தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களை பொறுத்தளவுல மரமும் தெரியாது, மரத்தை அறிந்த கர்த்தரையும் தெரியாது. மோசையை பொறுத்தளவுல அவனுக்கு மரம் தெரியாது, ஆனா மரத்தை படைத்த, மரத்தை அறிந்த, ப்ராப்ளமுக்கு சொல்யூஷனை அறிந்த கர்த்தரை தெரியும். அதனாலதான் மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். இந்த காலவெளியில கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவேளை பிரச்சனைக்கான பரிகாரம் என்னன்னு தெரியாம இருக்கலாம். நீ மூளையை போட்டு பிசைறதுனால எதுவும் நடக்க போறதில்ல. அது என்னன்னு தெரியாம இருக்கலாம், அது பக்கத்திலே இருக்கலாம், அங்கதான் இருக்குது, ரொம்ப பக்கத்தில் இருக்கலாம். ஒருவேளை நமக்கு தெரியாம இருக்கலாம். இப்ப கர்த்தர் சொல்றாரு, எனக்கு அது தெரியும். பாருங்க, திராட்சை ரசம் குறைஞ்சு போயிடுச்சுன்னொடனே வந்து என்ன பண்ணுறது, எங்கே போய் வாங்குறது, எங்கே போய் ஜூஸை வாங்குறது, எப்படி திராட்சை ரசம் ஆக்குறது, பழத்தை எங்கே வாங்குறது, இதை என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது? கர்த்தர் சொன்னார், அங்கே தண்ணி இருக்குது பாரு, அந்த தண்ணியில் தான் சொல்யூஷன் இருக்குது, அந்த தண்ணியில் தான் அந்த பிரச்சனைக்கான பரிகாரம் இருக்குது. தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆனால் இயேசுவை அறிந்த ஒரு மரியாள், அவ சொன்னா, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இந்த காலவெளியிலே ரியாக்ட் பண்ணுறதெல்லாம் அருமையாளை கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி எறியணும், குப்பையில் போடணும். ரியாக்ட் பண்ணுறதை விட்டுட்டு, கொப்பளிக்கிறத விட்டுட்டு, கோபப்படுறத விட்டுட்டு, டென்ஷன் ஆகிறத விட்டுட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட பழகுங்கள். டைரக்ட் பண்ணுவார், மரத்தை காண்பிப்பார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஒரு மரத்தை கர்த்தர் காண்பித்து கொண்டே இருக்கிறார். அது என்ன மரம்? சிலுவை மரம். கல்வாரியிலே கிறிஸ்து தொங்கின, எல்லா மனிதனுடைய பாவத்துக்கும் பரிகாரமாக இருக்கிற அந்த சிலுவை மரத்தை அவர் காண்பித்து கொண்டே இருக்கிறார். பார்க்கறதுக்கு கண் இல்லை,
பார்க்கறது கண் இல்லை. பாருங்க, உங்க தனிப்பட்ட ஸ்பெசிஃபிக்கான பிரச்சனைகள், சில சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு அங்கதான் கர்த்தர் வச்சிருக்கிறார். அங்கதான் சொல்யூஷனை கர்த்தர் வச்சிருக்கிறார். அது ஒரு வார்த்தையா இருக்கலாம், அது ஒரு வசனமா இருக்கலாம். அருமையானவர்களே, அது ஏதோ ஒன்றாய் பக்கத்திலே இருக்கலாம், நமக்கு தெரியாது. இப்போ அவருக்கு தெரியும். அவர்கிட்ட போகணும், அவர்கிட்ட கேட்கணும். இந்த காலவேளை கர்த்தர் சொல்றாரு, ராஜ்யத்துக்குள் இருக்கிற மக்கள் சுயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு சுயத்தினுடைய டைரக்ஷன்ல வாழாம ராஜாவினுடைய டைரக்ஷன்ல வாழும்படி கர்த்தர் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். இந்த காலவேளை அர்ப்பணிக்க நீ ஆயத்தமா இருக்கிறியா? மோசைக்கும் சுயம் இருந்தது, ஆனால் அதை கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி எடுத்தார் கர்த்தர். அவன் நான் பேசும்போதெல்லாம் கர்த்தர் நான் 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 நான்னு சொல்லி அவனுடைய நானை வெட்டி எடுத்தார். இந்த காலவேளை கர்த்தர் அவருடைய வார்த்தையின் மூலமாய் சுயத்தை வெட்டி எடுக்கும்படி விரும்புகிறார். ஆண்டவரே, பூரணமாய் நீர் எனக்குள்ளே வாழும். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். இனி நான் அல்ல, அவரே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இந்த இடத்துக்கு வரும் பொழுது கர்த்தர் சொல்றாரு எப்படி மோசைக்கு ஒரு டைரக்ஷனை கொடுத்து ஒரு மரத்தை காண்பித்து அது முழு இஸ்ரவேல் மக்களுக்கும் கசப்பை இனிப்பாய் மாற்றினது போல நான் உனக்கு கொடுக்கிற டைரக்ஷன் மூலமாக அநேக நம்ம தேசத்து ஜனங்களுடைய வாழ்க்கை, கசந்து போயிருக்கிற வாழ்க்கையை இனிப்பாய் மாற்றுவதற்கான டைரக்ஷனை நான் உனக்கு கொடுக்க விரும்புகிறேன். மோசைக்களாய் எழும்பும்படி கர்த்தர் உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். ஆண்டவரே, என் வாழ்க்கையை இனிப்பாக்குறது மாத்திரமல்ல, மோசையின் மூலமாக, மோசை கொடுத்த டைரக்ஷன் மூலமாக 30 லட்சம் ஜனங்களுடைய வாழ்க்கையையும் இனிப்பாய் மாற்றினது போல என் மூலமாக என் தெருவில் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை இனிப்பாக மாறணும், என் சொந்தக்காரர்களுடைய வாழ்க்கை இனிப்பாக மாறணும், என் உற்றார் உறவினுடைய வாழ்க்கை இனிப்பாக மாறணும், என்னுடைய நண்பர்களுடைய வாழ்க்கை இனிப்பாக மாறணும். என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. நீர் தான் எனக்கு மையம், நீர் தான் எனக்கு சென்டர். The center of the kingdom is king. அவர்தான் ராஜா, தான் மையம், அவர்தான் டைரக்ட் பண்ணுகிறார், அவர்தான் வழி நடத்துகிறார். வனாந்திரம் முழுவதிலும் அவர்தான் டைரக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஒவ்வொரு கடினமான சூழ்நிலை எழும்போதும், எல்லாத்தையும் நமக்கு வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, ஒவ்வொரு கடினமான சூழ்நிலை எழும்பும் பொழுதும் கர்த்தர் தான் டைரக்ட் பண்ணிக்கொண்டே இருந்தார். இந்த காலவெளியிலே கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னையும் டைரக்ட் பண்ண ஆயத்தமாக இருக்கிறேன். ஏன்னா ராஜ்யம் எப்படி ஆகிலும் கட்டப்பட வேண்டும், ராஜ்யம் விரிவடைய வேண்டும். உன் மூலமாக, உங்கள் மூலமாக இந்த ராஜ்யம் பரம்ப வேண்டும். ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் ஒரே கனவு, ஒரே எண்ணம், ஒரே ட்ரீம், ஒரே தரிசனம். இயேசு அதில் தான் அருமையானவர்களே இரவும் பகலும் அந்த எண்ணத்தோடு தான் நம்மோடு இடைபடுகிறார் என்பதை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். அந்த கனவோடு தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் ரட்சித்திருக்கிறார் என்பதை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். வாழ்க்கை கசந்து போய் லட்சக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையை கசந்து போய் இருக்கிறது. எத்தனை எத்தனை குடும்பங்கள், எத்தனை மக்கள், உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்களுக்கு பழக்கமானவர்கள். இப்போ நீங்களா போய் அவங்கள வெளியே கொண்டு வர முடியாது. அவர்கிட்ட டைரக்ஷன் கேட்கணும். ஆண்டவரே, என்னை டைரக்ட் பண்ணுங்க, என்னை நடத்துங்க, எனக்கு சரியான வார்த்தை கொடுங்க, சமயத்துக்கேற்ற வார்த்தை கொடுங்க. மோசையின் வாயோடு நீர் இருந்தது போல என் வாயோட நீங்க இருங்க ஆண்டவரே. என் வாயில வார்த்தைகளை நீங்க கொடுங்க ஆண்டவரே. டைரக்ட் பண்ணுங்க. நம்ம மூளையை போட்டு பிசைகிறதுனால ஜனங்களை வெளியே கொண்டு வர முடியாது. எகிப்திலிருந்து நம்ம பிரயாசப்படுறதுனால ஜனங்களுடைய வாழ்க்கை, கசந்து போயிருக்கிற வாழ்க்கையை இனிப்பாக்க முடியாது. கர்த்தர் நம்மை டைரக்ட் பண்ணணும், கர்த்தர் நம்மை டைரக்ட் பண்ணணும். இப்போ சுயத்தை கீழே தள்ளி ஒரு பாடல் உண்டு, சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும், ஜெயம் பெற்று மாம்சம் சாக தேவா அருள் செய்குவீர். முடியும் போது அந்த பாடல் நம்ம பாடி நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். கர்த்தாவே, என்னை 100க்கு 100 உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறேன். நானே என் வாழ்க்கையை டைரக்ட் பண்ணிட்டேன், மன்னியும். அதனால தான் விரக்தியின் விளிம்பில் நான் நின்றுக்கிட்டு இருக்கிறேன். அடுத்து என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல.
அடுத்து எந்த டைரக்ஷனில் போகிறதுன்னு எனக்கு தெரியல. எந்த பாதையை எடுத்து வைக்கிறது, எந்த அடியை எடுத்து வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல ஆண்டவரே, எனக்கு தெரியல. நீங்கள் என்னை நடத்துங்க. அவருடைய டைரக்ஷனை நாம் பெறணும்னா ஒரு ஆழமான நெருக்கமான உறவு அந்த தேவனோடு, அந்த ராஜாவோடு வைக்க வேண்டும். கவனிங்க, கவனிங்க. அவரை மையமாக கொண்டு ஒரு ஆழமான நெருக்கமான உறவை தேவனோடு வளர்த்து கொள்ள வேண்டும். மிக மிக முக்கியம், மிக மிக முக்கியம். நாளுக்கு நாள் அந்த உறவு வளரும்போது, நாளுக்கு நாள் அந்த ஐக்கியம் வளரும்போது அவருடைய டைரக்ஷனை ஈஸியாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மரத்தை காண்பிப்பார், அந்த மரத்தை தூக்கி போடுங்கள். அவர் காண்பிக்கிறத செயல்படுத்துங்கள். அவர் என்ன டைரக்ட் பண்ணுகிறாரோ அதை செயல்படுத்துங்கள். மரத்தை காமிச்ச பிறகு உட்காந்து அருமையானவர்களை யோசித்துக்கிட்டு இருக்கிறது இல்லை. மோசே அங்கே இங்கேயும் பறக் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இல்லை. பறக் பார்த்துக்கிட்டு இருந்தானா அவர் மரத்தை காமிச்சும் இனிப்பு வந்திருக்காது. அவர் மரத்தை காமிச்சிட்டார்னா, போங்கள், மரத்தை வெட்டுங்கள், தூக்கி அந்த தண்ணியில் போடுங்க, தண்ணி கசப்பான தண்ணி இனிப்பாய் மாறப்போகிறது. ஆண்டவரே, என்னுடைய டைரக்ஷனில் உம்முடைய டைரக்ஷனுக்கு என்னை விட்டு கொடுக்கிறேன், என்னை விட்டு கொடுக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகள், ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற மக்கள், நம்ம இந்த சுயம் நம்மளை நடத்துறதுக்கு விடாம, ரொம்ப முக்கியம், ரியாக்ட் பண்ணாதீங்க. ரியாக்ட் பண்ணிட்டே காலத்தை ஓட்டக்கூடாது. எல்லாம் கடினமான சூழ்நிலைகள் வரும் பொழுது நம்ம கோவப்படணுமா, நம்ம சந்தோஷமா இருக்கணுமான்றத சூழ்நிலை தீர்மானிக்க கூடாது. நம்ம தான் தீர்மானிக்கணும். கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் நம்ம தான் தீர்மானிக்கணும். நான் சந்தோஷமா இருக்கிறத நான் தீர்மானிக்க வேண்டும், கோவப்படுறத நான் தீர்மானிக்கணும். சூழ்நிலை தீர்மானிச்சுன்னா we are ruled by our circumstances. ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறவர்கள் அப்படி செய்ய மாட்டாங்க, ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. They will respond. They won't react, they will respond positively. நேர்மறையாய் தேவனுடைய வார்த்தையை கேட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அநேகரை உங்க மூலமாய் கர்த்தர் வெளியே கொண்டு வரும்படி விரும்புகிறார். அநேகரை உங்க மூலமாய் இந்த ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வரும்படி விரும்புகிறார். அநேகருடைய கசந்து போன வாழ்க்கையை இனிப்பாக்கும்படி கர்த்தர் உங்களை பயன்படுத்தும்படி விரும்புகிறார். உங்களை டைரக்ட் பண்ணும்படி விரும்புகிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். Thank you, Jesus. Thank you, Lord. நாமே ஆராய்ந்து பார்ப்போம். உண்மைதான், நானே யோசித்து மனசுல போட்டு அதை செஞ்சிடலாமா, இதை செஞ்சிடலாமா, அதை பண்ணிடலாமா, இதை பண்ணிடலாமா, நானே யோசித்துட்டேன். ஆண்டவரே, forgive me. சுயம் உம்மிடத்துல நேரம் செலவழிக்காம, உம்மோடு உறவை கட்டி எழுப்பாம, உண்மை என் வாழ்க்கையில மையமா வைக்காம இந்த காலவேளையை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் ஊட்டும், ஜெயம் பெற்று மாமேசம் சாக தேவா அருள் செய்வே. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் ஊட்டும், ஜெயம் பெற்று மாமேசம் சாக தேவாருள் செய்வே. கல்வாரியே அன்பினையே கண்டு விரை தோடி வந்தே. கல்வாரியே அன்பினையே கண்டு விரை தோடி வந்தே. கழுவும் திருரத்தாலே
நீங்க இருதய கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே மேலே அடியேனை திருச்சேத்தம் போல ஆண்டு நடத்திடுவே அடியேனை திருச்சேத்தம் போல ஆண்டு நடத்தி கல்வாரியின் அன்பு கல்வாரியே அன்பினையே கண்டு பிறை ஓடி வந்தே கல்வாரியே அன்பினையே கண்டு பிறை ஓடி வந்தே கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. மிக முக்கியமான சத்தியத்தை இந்த காலவேளை கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். Very important truth. Very important truth. இது ஏதோ ஒரு பிரசங்கம் மாதிரி கேட்டுட்டு போயிடாதீங்க. மறுபடி கேளுங்க. மறுபடி யூடியூப்ல இருந்து கேளுங்க. கேட்டு அர்ப்பணிங்க. ஆண்டவரே நீர் என்ன டைரக்ட் பண்ணும். நான் என்ன இந்த சூழ்நிலையில நான் என்ன செய்யணுன்றத எனக்கு நீங்க காண்பீங்க ஆண்டவரே. நீங்க காண்பீங்க ஆண்டவரே. கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதுதான் அற்புதத்தை கொண்டு வந்தது. அதுதான் சூழ்நிலையை மாற்றிவிட்டது. சூழ்நிலைகளை மாற்றுகிற அந்த டைரக்ஷன் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. முதல்ல அவர் மையம். அவர் தான் என் வாழ்க்கையின் மையம். நான் இல்லை. நான் சிங்காசனத்தில் உட்கார மாட்டேன். கர்த்தரை உட்கார வைக்கணும். கர்த்தருடைய டைரக்ஷனில் நான் போக போறேன். நான் என்ன பேசணும், என்ன செய்யணும் என்பதை அவர்கிட்ட கேட்டு நான் செய்ய போறேன். இந்த இடத்துக்கு நாம் எல்லாரும் வருவோம். மாத்திரமல்ல, இந்த ராஜ்யத்தை விரிவுபடுத்துகிற பணியில உங்களை அர்ப்பணிக்கணும். அதுக்கு தான் உங்களை அழைத்தார். அதுக்கு தான் உங்களை ரட்சித்தார். அதுதான் பிரதானமான நோக்கம். ஏன்னா இந்த கர்த்தரை பற்றி அறியாது, இந்த மரத்தை பற்றி தெரியாத லட்சோப லட்ச மக்கள் வாழ்க்கை கசந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இனிப்பாக்குகிற மரத்தை அவங்க வாழ்க்கைக்குள்ளே போடுகிற மோசையாக உன்னை கர்த்தர் அழைக்கிறார். உன்னை கர்த்தர் அழைக்கிறார். அர்ப்பணிப்பியா? நீ இந்த கால நேரத்தில் உன்னை அர்ப்பணிப்பியா? உன்னை விட்டு கொடுப்பியா? எங்கள் நல்ல பிதாவை நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம். எங்களோடு கூட கடந்த நாட்களில் பேசிக்கொண்டிருக்கிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய ராஜ்யத்தை குறித்து எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய இருதயத்தின் ஏக்கம், உம்முடைய கனவு கர்த்தாவே, அவைகளை எங்களோடு நீர் பகிர்ந்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் அத்தனை பேரும் இந்த ராஜ்யத்துக்குரியவர்கள், இந்த ராஜ்யத்துக்குள்ளே வாழுகிறவர்கள், ராஜ்யத்தின் குடிமக்கள் என்கிற உணர்வோடு வாழ இந்த நாள்லையும் நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த ராஜ்யத்தில் சுயத்துக்கு வேலையே இல்லை. இந்த ராஜ்யம் முழுவதும் கர்த்தரால் வழிநடத்தப்படுகிறது, கர்த்தரால் கட்டுப்படுத்தப்படுகிறது என்பதை உணர்ந்து முழுவதுமாய் கர்த்தருடைய கட்டுப்பாட்டுக்கு, கர்த்தருடைய வழிநடத்துதலுக்கு எங்களை அர்ப்பணிக்க கிருபைதாரும் ஆண்டவரே. சுயம் சாம்பலாய் மாறட்டும். சுயம் வழிநடத்துகிற அந்த பாதைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறோம். சுயத்தின் எண்ணங்கள், இன்வென்ஷன்ஸ், அந்த
இந்த கண்டுபிடிப்புகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சுட்டு நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க என்ன சொல்றீங்க ஆண்டவரே? சூழ்நிலைகளுக்கு ரியாக்ட் பண்ணாம நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டு ஆக்ட் பண்ண, அதை செயல்படுத்த, நீர் என்ன சொல்லுகிறீரோ அதன்படி செய்ய எங்கள் மனதை பக்குவப்படுத்தும் ஆண்டவரே. வளரணும், நாங்கள் அத்தனை பேரும் வளரத்தக்கதாய் ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்ட உடைய பிள்ளைகள் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். இந்த வசனம் கிரியை செய்யட்டும், இந்த வார்த்தை கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. அற்புதங்கள் நடப்பதாக, சூழ்நிலைகள் மாறுவதாக, அநேக கசந்து போய் இருக்கிற குடும்பங்கள், வாழ்க்கைகள் இனிப்பாய் மாறுவதாக. அதற்கு உடைய பிள்ளைகளை நீர் பயன்படுத்துவீராக. இந்த ஆராதனை முழுவதும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். உடைய பிரசன்னத்தினால எங்களை நிரப்பினதுக்காக, என்னையும் எங்களையும் நிரப்பினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் எங்களை நடத்தும். சீக்கிரமாய் நாங்கள் ஒன்று கூடி சபையிலே உம்மை ஆராதிக்க, துதிக்க, உம்மை பாட, உம்மை மகிமைப்படுத்த கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுகிறதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியத்தை செய்யும். தொடர்ந்து நீர் நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சகல நாட்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென். நமக்கு இந்த சூழ்நிலைகள் லாக்டவுன் அப்படிலாம் இருக்கிறபடினால நமக்கு கர்த்தருடைய பந்தி அடுத்த வாரம், முதல் வாரம் நமக்கு நடக்காது. ஸோ கர்த்தருடைய பந்தியை குறித்த அறிவிப்புகள் உங்களுக்கு பின்பாக வரும். அதற்கப்புறம் நாம் அதை குறித்து பார்த்து கொள்ளலாம். தொடர்ந்து இந்த வார்த்தைகளை தியானியுங்கள். தேவனை மையமாக, ராஜாவை மையமாக வைத்து வாழுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.